أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن دينا ممن أسلم وجهه لله وهو محسن واتبع ملة إبراهيم حنيفا واتخذ الله إبراهيم خليلا ولله ما في السماوات وما في الأرض وكان الله بكل شيء محيطا صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في محكم التنزيل والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. يا ربي بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم صلى الله على النبي الأمي وآله وصحبه صلى الله عليه وسلم صلاة وسلاما عليك يا رسول الله صلى الله عليه وسلم بحق سيدنا محمد صلى الله عليه وسلم. அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் இந்த குர்ஆன் தஃப்சீரினுடைய விளக்க உரையிலே 338வது வாரத்தை நாம் அடைந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சென்ற வாரம் சூரத்துன் நிசாவினுடைய 123 124 இரண்டு வசனங்களுக்குண்டான விளக்கத்தை நாம் பார்த்தோம். அதிலே அல்லாஹு தஆலா லைஸ பி அமானியிக்கும் வலா அமானி அஹ்லில் கிதாப், நீங்களோ அவர்களோ எண்ணுவதை போல அல்ல. எவர் ஒருவர் தவறான காரியத்தை செய்கிறாரோ அதற்குண்டான தண்டனை என்ன செய்வார், கொடுக்கப்படுவார் அப்படின்னு என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிச்சான். ஆரம்ப காலத்தில் நசாராக்கள் முஸ்லீம்களை பார்த்து சொன்னாங்க, நாங்கள் தான் சொர்க்கத்துக்கு ஃபஸ்ட்டு போகுவோம், எங்கள் நபி தான் சிறந்த நபி, எங்கள் நபிமார்கள் தான் முதல்ல உங்கள் நபிக்கு முன்னால் வந்தாங்கன்னு என்ன செஞ்சாங்க யூதர்களும் நசாராக்களும் பேசினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு ஈமான் கொண்டிருக்கிற சஹாபாக்கள் சொன்னாங்க, முன்னால வேணா வந்திருக்கலாம், இறுதி தூதுவர் எங்கள் நம்ம நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் இருந்திருக்கிறாங்க. எல்லா நபிமார்களுக்கும் இமாம் யார் தான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹுடைய சிறப்பை என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. உடனே அல்லாஹு தஆலா ஆயத் இறக்கிட்டான், லைஸ பி அமானியிக்கும் வலா அமானி அஹ்லில் கிதாப், நீங்கள் எண்ணுவதை போலவோ அவர்கள் எண்ணுவதை போலவோ அல்ல. ஒமை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, தவறு அப்படிங்கிறது யாரு செஞ்சால் என்ன செய்யப்படுவாங்க, தண்டனை கொடுக்கப்படுவாங்க. அது யாரு அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்ய மாட்டாங்க, பாரபட்சமாக்க மாட்டான். தப்பு யாரு செஞ்சால் என்ன கிடைக்கும், தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும். இந்த ஆயத்து இறங்குகிற போது பக்கத்துல யார் இருந்தா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு இருந்தாங்க, பக்கத்துல அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருந்தாங்க. ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்க, தேம்பி தேம்பி அழுதாங்க. யா ரசூலல்லாஹ், இப்படி நீங்க சொல்றீங்க, ஒமை யஅமல் சூஅன் யுஜ்ஸ பிஹி, எவர் ஒருவர் தவறு செய்கிறாரோ உடனே தண்டனை கொடுக்கப்படும் சொல்றீங்களே, தப்புலிருந்து யார் நாயகமே தப்பித்து இருக்கிறாங்க? உலகத்துல பிறந்தவங்க எல்லாரும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, தப்பு செஞ்சிருக்கிறாங்க. தவறு செய்யாத மனிதர்கள் இந்த உலகத்துல நபிமார்களை தவிர வேற யாரும் கிடையாது. அப்படி இருக்கிற போது தப்பு செய்தால் உடனே தண்டனை கொடுக்கப்படும்டா, அப்ப நாங்கெல்லாம் என்ன செய்யறதுங்க நாயகமே அப்படின்னு என்ன செஞ்சாங்க, வருத்தப்பட்டு தேம்பி தேம்பி ஹஜரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு என்ன செஞ்சாங்க, அழுதாங்க. அப்படி அழுகிற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை விளக்கம் கொடுத்தாங்க, 4 விளக்கத்தை என்ன செஞ்சாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அந்த விளக்கமும் சஹாபாக்களுக்கு திருப்திகளை அடித்திருந்தாலும் மனசுல ஒரு நிம்மதி வரல.
என்ன ஆய போகுமோ அப்படிங்கிற ஒரு கவலை வருகிற போது அல்லாஹு தாலா அடுத்த வசனத்தை என்ன செஞ்சான், இறக்கிட்டான். அடுத்த வசனத்தவே அல்லாஹு தாலா இறக்கிட்டான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லமா சொன்னாங்க, என்ன அபூபக்கரே உங்களுக்கு நோய் நொடி வராதா? வருங்க நாயகமே. என்ன அபூபக்கரே உங்களுக்கு கவலை வராதா? வருங்க நாயகமே. என்ன அபூபக்கரே உங்களுக்கு முசீபத் வராதா? வருங்க நாயகமே. அதுதான் அப்படின்னாங்க. புரியல நாயகமே, ஒன்றும் புரியலையே. அதுதானா அப்படின்னா என்னங்க நாயகமே? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு ஏற்படுகிற கவலையும் உங்களுக்கு ஏற்படுகிற சோதனையும் உங்களுக்கு ஏற்படுகிற நோய் நொடிகளும் நீங்கள் செய்த பாவத்திற்கு அல்லாஹு தாலா கஃபாராவாக என்ன செஞ்சிடறான், ஆக்கிடறான். அல்லாஹு தாலா அதற்குண்டான பரிகாரமாக அந்த கவலை என்ன செஞ்சிடறான், ஆக்கிறான். அதற்குண்டான கஃபாராவாக அந்த நோய் என்ன செஞ்சிடறான், அல்லாஹ் ஆக்கிறான். உங்களுக்கு ஏற்படுகிற சங்கடத்தையும் அல்லாஹு தாலா அதற்குண்டான கஃபாராவாக என்ன செஞ்சிடறான், ஆக்கிறான். அப்ப நீங்க துனியாவில் வாழுகிற போது முஸ்லிமாக இருக்கிற ஒரு மனிதர், மூமினாக இருக்கிற ஒரு மனுஷருக்கு துனியாவில் வாழுகிற போது கஷ்டமோ நோய் நொடிகளோ முசீபத்துகளோ சங்கடங்களோ வந்தா ஏதோ ஒன்று நாம செஞ்ச தவறுக்கு அல்லாஹ் என்ன கொடுத்திருக்கிறான், தண்டனை கொடுத்திருக்கிறான். அந்த தண்டனைக்குண்டான கணக்கு எங்க முடிஞ்சிடும், துனியாவிலே முடிஞ்சிடும். அதற்குண்டான தண்டனை அவர் கொடுக்கப்படுவார்னா அதை என்ன செஞ்சோம், அல்லாஹ் தஆலா கொடுத்து அதற்குண்டான கஃபாராவாக என்ன செஞ்சிடும், அதை உங்களுக்கு அந்த காரியத்திலிருந்து உங்களை என்ன செய்வோம், விடுபட்டு செய்வோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்குறாங்க, ஒன்றும் புரியல, இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்களேன். இப்போ பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, திரும்பவும் விளக்கி கொடுக்குறாங்க. என்னங்க அபூபக்கரே, தெளிவாக சொல்கிறோம், உங்களுக்கு ஏற்படுகிற எந்த முசீபத்தாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்படுகிற எந்த முசீபத்தாக இருந்தாலும் சரி, அந்த முசீபத்து உங்களுடைய பாவத்திற்கு அது என்னவாக மாறி போகுது, பரிகாரமாக மாறி போகுது. எந்த அளவுக்கு உங்கள் காலிலே குத்தப்படுகிற முள் முதற்கொண்டு நாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலில் முள்ளு குத்துது, என்ன நினைக்கிறோம், நல்ல செருப்பு தானே வாங்கி போட்டிருக்கிறோம், அப்படிலாம் நினைக்க தேவையில்லை. காலில் முள்ளு குத்துது, ஒரு கஷ்டம் ஏற்படுது, ரத்தம் வருது, வலி ஏற்படுது, வேதனை ஏற்படுது. என்னைக்குமே பெருசா விழுந்த அடி கூட ரொம்ப லேசா முடிஞ்சு போயிருங்க. லைட்டா விழுகுது பாருங்க அடி, அந்த அடி என்ன இருக்குங்க மனசுக்குள்ள, லேசா தான் விழுந்துச்சு, அது என்ன 15 நாளா வலி கொடுத்துக்கிட்டே இருக்குது. நினைக்கிறோமா இல்லைங்க, நினைக்கிறோமா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், அந்த வலி அப்படிங்கிறது உங்களுக்கு நான் வேணும்னு கொடுத்ததில்ல, உங்களுடைய குற்றத்திற்கு அது பரிகாரமா என்ன செஞ்சிருக்கிறேன், நான் ஆக்கி வச்சிருக்கிறேன். தெளிவா சொல்லுங்களேன். இன்னமும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பவும் என்ன செய்றாங்க, தெளிவாக சொல்லி கொடுக்குறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நன்மையான காரியத்தை செஞ்சா எத்தனை நன்மை, 10. ₹1 ஒருத்தர் சதக்கா பண்ணா எத்தனை நன்மை கிடைக்குது, 10 நன்மை கிடைக்குது. ஒருத்தர் ஒரு குற்றத்தை செஞ்சா எத்தனை தண்டனை எழுதப்படுகிறது, ஒரு தண்டனை என்ன செய்யப்படுது, எழுதப்படுகிறது. இப்ப 10 நன்மை என்ன செஞ்சிருக்கிறீங்க, நீங்க செஞ்சு வச்சிருக்கிறீங்க. ஒரே ஒரு குற்றத்தை செய்கிற போது 10 இருந்து என்ன குறையுது, 1 என்ன செய்யுது, குறையுது. அப்படி குறைகிற போது அந்த குறைகுதல் என்பது உங்களுக்கு என்னவாக மாறி போகுது, கஃபாராவாக பரிகாரமாக மாறி போகுது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பெரிய நாசக்கேடு என்ன தெரியுமா, அந்த 10மே அழிஞ்சு போகிற மாதிரி ஒரு ஆளு தப்ப செஞ்சானா அதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாதுன்னாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யோசித்து பாருங்கள், நமக்கு ஏற்படுகிற கவலை முதற்கொண்டு அல்லாஹ் தஆலா ஒரு பரிகாரமா ஆக்கி வச்சிருக்கிறான்டா. அல்லாஹ் எவ்வளவு பெரிய கிருபையாளனுங்க. கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்க்கலாம். எத்தனை வருஷமா நோயாளியா இருக்கிறீங்க? 10 வருஷமா நோயாளியா இருக்கிறேன். 10 வருஷமா நோயாளியா இருக்கிறேன். 10 வருஷமா படுக்கையில கிடக்கிறேன். நான் 15 வருஷமாக இந்த நோயில என்ன செஞ்சிருக்கிறேன், நான் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன். நாம போய் பார்த்துட்டு ஐயோ பாவம் பெரிய பெரிய அதாபுல மாட்டிக்கிட்டாருன்னு நாம என்ன செய்ய தேவையில்லை. என்னங்க, நாம என்னதான் நினைப்போம், ஃபர்ஸ்ட் ரொம்ப வசமா எங்கேயும் மாட்டிக்கிட்டாரு போல தெரியுது அப்படின்னு நாம என்ன செய்வோம், நினைப்போம். ஆனா எப்படி நினைக்க கூடாது, அப்படி நினைக்க கூடாது. இவர் யாருன்னா அல்லாஹ்வுக்கு என்ன செய்யறாரு, நெருக்கமாக இருக்கிறாரு, நம்ம என்ன செய்யணுங்க, நினைக்கணும். அப்ப காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட அது என்னதாங்க, என்ன சொல்லுங்களேன், அல்லாஹ்வுடைய இப்படி சொல்லலாமே. காலில் ஒரு முள்ளு குத்துனா கூட என்னதான், இதெல்லாம் நான் சொன்ன விளக்கம், பரிகாரம் இப்படி இப்படிங்கிறதெல்லாம் என்ன நினைக்கணும் தெரியுமா, என்னங்க, இதுவும் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்துன்னு நினைக்கணும். என்னங்க, இதெல்லாம் எப்படிங்க எடுத்து சொல்ல முடியும், நான் என்ன நபியா, இப்படி சொல்லணும்னு நினைக்கிறா யாரு, அல்லாஹ் நினைக்கிறான். என் அடியா இப்படி சொன்னான்டா அவனை அளவில்லாத மகிழ்ச்சி என்ன செய்யறான், அடையறான். அப்படி அடைகிற போது அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சி வந்துருச்சுன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய கல்புல ஒரு அல்லாஹ்வுடைய அரிசில ஒரு மனிதனை பற்றி உண்டான பிரியம் வந்துருச்சுன்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, அவனை பற்றி உண்டான செய்தி அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு சொல்ல ஆரம்பிப்பான்.
நீ என்ன உன்னை சொல்றது, உன்னை பத்தி நான் சொல்றேனே அப்படின்னு அல்லாஹ் சொல்றது புரியுது. இதுதான் அசல் பாடம் சொல்ற அல்லாஹ் தஆலா. இப்ப இந்த மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாடுகளை ஆக்கிக் கொள்ளுகிற போது அவன் என்ன விதமான குற்றங்குறைகள் ஏற்பட்டாலும் அல்லாஹ் தஆலா அதற்குண்டான பரிகாரத்தை அப்பவே என்ன செய்வான், புடிச்சு விட்டுருவான். புரியலங்க நாயகமே, இன்னமும் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேங்கிறப்ப அல்லாஹ் தஆலா 124வது வசனத்தை ஸ்பாட்லயே அல்லாஹ் இறக்குகிறான். ஒமை யஅமல், அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுத்த அழகான வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையில இதை என்ன செய்யணுங்க, கொண்டு வந்துகிட்டே இருக்கணும். நம்ம ஒமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணில் நின்றும் பெண்ணில் நின்றும் எவர் ஒருவர் நல்லவான காரியத்தை செய்கிறாரோ வஹுவ முஃமினுன், அவர் முஃமினாக இருக்கிற நிலைமையில எவர் ஒருவர் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ ஃபௌலாயிக யதுகுலூனல் ஜன்னah, அவர் எங்க போயிடுவாரு, சொர்க்கத்துக்கு போயிடுவாரு. வலா யுதுலமூன நகீரா, நகீரனுடைய அளவுக்கு கூட அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். நகீரன்னா என்னங்க, பேரிச்சம்பழத்துக்கு மேல இருக்கிற ஒரு காஞ்சு போய் இருக்கிற ஒரு துகள், அதை சாப்பிட மாட்டோம் நம்ம. என்ன செய்வோம், அதை கீழே, அது வேஸ்ட், அதனால ஒன்றும் பயன் கிடையாதுன்னு என்ன செய்வோம், சட்டி விட்டுட்டு தான் என்ன செய்வோம், சாப்பிடுவோம். அந்த அளவுக்கு கூட ஒரு மனிதர்கள் என்ன செய்யப்பட மாட்டார்கள், அநீதம் செய்யப்பட மாட்டார்கள். அப்ப என்ன நம்ம செஞ்சிருக்கிறோமோ அதற்குண்டான அமல் என்ன செய்யப்படுங்க, நன்மை என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும். இப்ப நாம நினைக்கிற வாழ்க்கையில இவ்வளவுலாம் அமல் செஞ்சேன், இவ்வளவுதான் எனக்கு கிடைச்சிருக்கான்னு நினைச்சா அவ்வளவுதான்ப்பா நீ செஞ்சிருக்கிற, அவ்வளவுதான் கிடைச்சிருக்கு, அவ்வளவுதானுங்க, என்னங்க, அவ்வளவுதானுங்க. அப்படித்தான் நாம என்ன செய்யணுங்க, நாம நினைச்சுக்கணும். அப்படி அதுதான் ஒரு ஈமானுக்கு உண்டான அசல் பாடம்ங்கிறத அல்லாஹ் தஆலா என்ன செய்யறாங்க, நமக்கு கோர்வையாக அல்லாஹ் தஆலா பதிவு செஞ்சு காமிச்சிருக்கிறான். இதை சார்ந்திருக்கிற நிறைய செய்திகள் என்ன செஞ்சார், செஞ்ச வாரத்தினுடைய தஃசீர்ல என்ன செஞ்சா நாம பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரம் அதே செய்தியை தான் அல்லாஹ் இன்னும் கொஞ்சம் விளக்கி சொல்றான். பொதுவாக விளக்கிறது அப்படிங்கிறது, விளக்கமா சொல்றது அப்படிங்கிறது ஒரு விஷயம், அதை விளங்க வைக்கிறதுங்கிறது என்னங்க, இதுல எது கஷ்டம், என்னங்க, விளங்க வைக்கிறது கஷ்டம். ஆனா அல்லாஹ் எனக்கு ரொம்ப இலகுவாக என்ன செஞ்சிருக்கிற, அதை கொடுத்து வச்சிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ். ஆனா அதை விளங்க வைக்காம என்னுடைய பாடம் அடுத்ததுக்கு என்ன செய்யாது, போகாது. நம்ம பாடம் தான் நடத்துறோம், பயான் பண்ணல என்னங்க, தஃப்சீர் பாடம் தான் இது, என்னது கிடையாதுங்க, பயான் கிடையாது. பயான் பண்றதுக்குலாம் நிறைய ஆள் இருக்கிறா, அதற்குண்டான நிறைய சந்தர்ப்பம் இருக்குது. குர்ஆன் அப்படிங்கிறது நமக்கு கொடுக்குற பாடம். இந்த பாடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறதா இந்த வாரத்தினுடைய தஃப்சீர். அல்ஹம்துலில்லாஹ். சரி, அல்லாஹ் தஆலா சொன்னா ஒமை யஅமல் மினஸ் ஸாலிஹாத்தி மின் தக்கரின் அவ் உன்ஸா, ஆணில் நின்றும் பெண்ணில் நின்றும் எவர் ஒருவர் சாலிஹான அமல்களை செய்கிறாரோ வஹுவ முஃமினுன், ஒரு கண்டிஷன், அந்த இடத்துல அவர் என்ன செஞ்சிருக்கணும், ஈமான் கொண்டிருக்கணும். என்ன கொடுத்திருக்கணும், ஈமான் கொண்டிருக்கணும். அப்படி ஈமான் கொண்டிருக்கிற நிலைமையில ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நலவான காரியத்தை செய்கிற போது சொர்க்கத்தை கூலியா கொடுத்துருவேன், அவங்களுக்கு நக்கீரன் அளவுக்கு கூட என்ன செய்ய மாட்டேன், அநியாயம் செய்ய மாட்டேன்னு சொன்னா அல்லாஹ் தஆலா. இந்த ஆயத்திற்கு விளக்கம்னா இப்ப நாம பார்க்க போற இந்த ஆயத்து சூரத்து நிசாவினுடைய 25வது வசனம். உங்கள்கிட்ட ஒரு சில கேள்வியை கேட்கிறேன், அந்த கேள்வியிலிருந்து நம்ம என்ன செய்வோம், பயான பாடத்தை தொடங்குவோம். ஈமான் அப்படின்னா என்னங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, அப்புறம் ரசூலுடைய தாத்தின் மீதும் அவருடைய போதனைகள் மீதும் உறுதியாக இருப்பதாக ஈமான். அப்புறம் 70 கிளைகள். ஈமான் அப்படின்னா கிட்ட நெருங்கி இருக்கிறாரு, என்ன வாயை திறந்து சொல்லல. ஈமானா என்னங்க, என்னங்க, இப்ப என்னங்க, யாருமே வாயை திறக்க மாட்டேங்க. ஈமான்னா என்னங்க, ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆஹிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இது நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிற ஈமானை பற்றி உண்டான செய்தி. ஆமன்து பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொள்கிறேன். ஓ மலாயிகத்திஹி, மலக்குகளை கொண்டு ஈமான் கொள்கிறேன்.
குத்துபிஹி ஒ ருசுலிஹி, ரசூல்மார்களை கொண்டும் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டும் என்ன செய்கிறேன், ஈமான் கொள்கிறேன். வல் யௌமில் ஆஹிரி, மறுமை நாள் ஒன்று இருக்குதுன்னு என்ன செய்கிறேன், நான் ஈமான் கொள்கிறேன். வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா, நலவும் கெட்டதும் யாருடைய புறத்திலிருந்து இருக்குது, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து இருக்குது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர். நம்ம என்ன செய்யறோம் சொல்றோம். அசல்ல ஈமான்ங்கிற வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்னா, கல்பால நம்பிக்கை கொள்வது. அல்லாஹ் ஒருவன் தான், என்னங்க, அல்லாஹ் ஒருவன் தான் என்ன சொல்றதுங்க, கல்பால் என்ன செய்யறது, உறுதி கொள்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறார்கள், என்ன சொல்றதுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹு தஆலாவாக இருக்கிறான். முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதுவராக இருக்கிறாரு. என்ன செய்யறாங்க, நம்ம கல்புல. ஒருத்தர் சொல்றாரு, குப்புசாமி முன்னுசாமின்னு சொல்றோம்லங்க, ஹிந்துக்கள்லாம் இருக்காங்கல்ல. ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நான் ஈமான் கொள்ளால் இருக்கிறேன், எனக்கு களிமா சொல்லி கொடுங்கன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லி கொடுக்கலாம்ல, இல்ல அஜர்த்துக்கு தான் கூட்டிட்டு வரணுமா, இல்ல நம்மளே சொல்லி கொடுக்கலாம். என்ன சொல்லி கொடுக்கணும், லா இல்லல்லா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ். கல்பால் என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட் நம்பிக்கை கொள்ளணும். அதுதான் ஈமான்னா என்னங்க, கல்பால் என்ன செய்யணுங்க, நம்பிக்கை கொள்ளணும். வாயால் என்ன செய்யணும், மொழியணும். இதுதான் என்னதுங்க ஈமான். ஈமானுக்கு 70 கிளைகள் இருக்குது, கட்டளைகள் இருக்குது, அதெல்லாம் சரி. ஃபர்ஸ்ட் ஈமான்ங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தங்க, என்ன செய்யறதுங்க, கல்பால ஏற்றுக்கொண்டு வாயால் என்ன செய்யறது, மொழியறது. இதுதானங்க ஈமான். இப்ப அல்லாஹ் மேல என்ன சொல்லியிருக்காங்க, ஒமை அமல் மினஸ் சாலிஹாத்தி மின் தக்கரின் அவ் உன்ஸா வ ஹுவ முஃமினுன். ஈமான் கொண்டிருக்கிற நிலையில ஒரு ஆணோ பெண்ணோ நலமான காரியத்தை செய்கிற போது அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறேன், சொர்க்கத்தை கொடுக்குறேன் என்ன செய்யறேன், அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்ப நாம இதை சார்ந்த ஒரு செய்தியை தான் என்ன செய்ய போறோம், நம்ம பார்க்க போகிறோம். எதை சொல்வதற்காக வேண்டி நாடி வந்திருக்கிறோனோ அதை நிறைவாக சொல்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தருள்வானாக. இப்ப ஈமான் அப்படிங்கிறது என்னன்னு நான் புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க. அல்லாஹ் சொல்றான் ஈமான் அப்படின்னு சொல்லிட்டேன். ஈமான்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும்ல, அதை உங்களுக்கு நான் விளக்கி கொடுக்குறேங்கிறதா என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்துல என்ன செய்யறான், தஃப்சீராக பார்க்க போறோம். நாம சொன்னோம் வாயால உள்ளத்தால ஈமான் கொண்டு வாயால சொல்றது நம்ம சொல்லி இருக்கிறோம். ஆனா அல்லாஹ் ஒரு டெஃபினிஷன் சொல்லி கொடுக்குறான் பாத்தீங்களா. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம். அல்லாஹ் கேட்கிறான், இது மாதிரி ஈமான் கொண்டிருக்கிறவரை விட வேற யார் அழகா ஈமான் கொள்ள முடியும்னு கேட்கிறான். பின்னால வருது என்னன்னு, இது மாதிரி ஈமான் கொண்டிருக்கிறவரை விட உலகத்துல வேற யார் அழகான ஈமான் கொண்டிருக்க முடியும், அது என்ன ஈமானு அப்படிங்கிறத என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா பாடமாக சொல்லி கொடுக்குறான். என்ன அல்லாஹ் சொல்றது என்னன்னா, ஒரு மூமினுடைய ஈமான் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அல்லாஹ்வை மட்டுமே இருக்கணும். யாரை நோக்கி இருக்கணும், அல்லாஹ்வை மட்டுமே இருக்கணும். ஈமான் கொண்டது மட்டுமல்லாம அந்த ஈமானின் மூலமாக அந்த ஈமானை இவர் அழகுபடுத்தணும் சொல்றான் அல்லாஹ் தஆலா. என்ன படுத்தணுங்க, அழகுபடுத்தணும். அழகுபடுத்த முடியுமா ஈமான, பண்ணலாம், என்ன செய்யலாங்க அப்படிங்கிறத நம்ம பாடமா பார்க்க போறோம். அப்ப ஈமான் அப்படிங்கிறது எவர் ஒருவர் அல்லாஹுவைக்காக வேண்டி மட்டுமே என்ன செய்யறாரு, ஈமான் கொள்றார். யாருக்காக வேண்டியும் பிறருக்காக வேண்டி என்ன செய்யல, அவர் ஈமான் கொள்ளல. அதே நேரத்தில் அந்த ஈமான் கொண்டதனுடைய செயல்பாடுகள் என்ன செய்யறாரு, அழகுபடுத்துறார். எப்படி படுத்துறாரு, அழகுபடுத்துறார். ரெண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லி கொடுக்கிறான், எவர் ஒருவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ இவர்கள் தான் ஈமானிலேயே உயர்வானவர்கள். இந்த ஈமானை போல எவர் ஈமானை அழகுபடுத்தியவராக ஆக முடியும் என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். சொல்ற செய்தி புரியுதுங்களா? இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, ஒரு அடிப்படையான ஒரு விளக்கத்தை பார்த்துக்கோமே தஃப்சீர் போகிறதுக்கு முன்னாடி. ஈமான்ல யாருடைய ஈமான் ரொம்ப ஆச்சரியமானதுன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னங்க ஆச்சரியமான ஈமான் யாருடையது? சஹாபாக்கள் சொன்னாங்க மலக்குமார்கள்னு சொன்னாங்க. என்னங்க மலக்குமார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மலக்குமார்களுடைய ஈமான் என்ன ஆச்சரியமானது, இதுல என்ன இருக்கு, ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? அல்லாஹ்வுடைய அவங்களுக்கு லா யஸூனல்லாஹ மா அமரஹும் வ யஃஅலூன மா யுமருன். என்ன அல்லாஹ் சொல்றானோ அதை என்ன செய்வாங்க, ருக்கூல நில்லுங்கன்னா ருக்கூல நின்றுகிட்டு இருப்பாங்க, சஜிதால இருங்கன்னா சஜிதால நின்றுகிட்டு இருப்பாங்க. அப்ப எதை அல்லாஹ் தஆலா சொல்றானோ அதை என்ன செய்வாங்க, கட்டளை செஞ்சுட்டே இருப்பாங்க. அல்லாஹ்வோட உத்தரவை கண் கொண்டு பார்க்கிறவங்க, இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? உடனே சஹாபாக்கள் அடுத்து சொன்னாங்க, நபிமார்களா இருக்குமோ, நபிமார்களுடைய ஈமான்ல என்ன ஆச்சரியப்படுறது இருக்குது? அல்லாஹ்வுடைய வஹி என்ன செய்யறாங்க பார்க்கறாங்க,
ஜிப்ரீல பார்க்கலாங்க. எல்லா விதமான செய்திகளையும் அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்ன செய்றாங்க, கேட்கறாங்க. இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? சஹாபாக்கள் மெல்லமா சொன்னாங்க, அப்ப நாங்களா இருக்குமோன்னு கேட்டாங்க. என்னங்க நாங்களா இருக்குமோ? எங்க ஈமான் ஆச்சரியத்திலேயே ரொம்ப ஒரு உயர்வான ஆச்சரியப்படுற ஈமான் எங்களுதாக இருக்குமோ? அப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெல்லமா சொன்னாங்க, இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு, நீங்க தான் என்னையவே பார்த்துட்டீங்களே, நீங்க தான் என்னையவே பார்த்துட்டீங்களே, என்னை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த பார்த்து ஈமான் கொண்டிருக்கீங்களே, இதுல என்ன ஆச்சரியப்படுறதுக்கு இருக்குது? அப்ப நீங்களே சொல்லுங்க. யாருங்க நாயகமே? நீங்களே சொல்லுங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, நீங்களே சொல்லுங்க நாயகமே, யாருடைய ஈமான் ஆச்சரியப்படுறதுக்கு உண்டான ஈமான்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, சில மனிதர்கள் பின்னால வருவாங்க, அவங்க என்னை பார்க்கல, எனக்கு இறக்கப்பட்ட குர்ஆனை பார்க்கல, வஹியை பார்க்கல, எதையுமே பார்க்கல, ஆனா அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான்னு முழுசா நம்புவாங்க. நான் தான் திருத்தூதுவர்னு முழுசா நம்புவாங்க. மறுமை நாள் ஒன்று இருக்குதுங்கிறத முழுமையாக நம்புவாங்க. கபர் இருக்குதுங்கிறத முழுமையாக நம்புவாங்க. ஆகிரத்தில் ஒரு வாழ்க்கை இருக்குதுன்னு முழுமையாக செய்வாங்க, நம்புவாங்க. இவங்களுடைய ஈமான் தான் ஆச்சரியத்திலேயே மிக மிக ஆச்சரியத்திற்குரிய ஈமான். என்ன செஞ்சாங்க? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப நாம அந்த ஈமானத்தை நம்ம கொண்டிருக்கிறோம். இப்ப நாம தான் இந்த ஆயத்தை பார்க்க போகிறோம். இப்ப சஹாபாக்களுடைய காலத்துல சஹாபாக்கள் இந்த ஆயத்தை பார்த்திருந்தாலும் இப்ப நாம தான் பார்க்க போறோம். இப்ப அல்லாஹ் தஆலா நம்மளை பார்த்து என்ன சொல்றான் பாருங்களேன். ஒமன் அஹ்சனு தீனன், சூரத்து நிசாவுடைய 125வது வசனம். ஒமன் அஹ்சனு தீனன், தீனை அழகுபடுத்தியவர் யார் அவர்? இவரை விட அழகுபடுத்தியவர் யாராவது இருக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், இவரை விட அழகுபடுத்தியவர் யாராவது இருக்க முடியுமா? யார் அவர்? மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே என்ன செஞ்சார்? இஸ்லாத்திற்கு வந்தார், ஈமானை ஏற்றுக்கொண்டார். அதே நேரத்திலே வஹுவ முஹ்ஸினுன், ஈமானை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அந்த ஈமானை அழகுபடுத்துகிறார். அவர் என்ன செய்கிறார்கள்? அழகுபடுத்துகிறார். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான், வத்தபஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா. அது மட்டுமல்ல, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வழிமுறைகளை என்ன செய்கிறார்? இவர் என்ன செய்கிறார்? பின்பற்றுகிறார். இப்படி பின்பற்றுகிறவருடைய ஈமானை விட வேறு யாருடைய ஈமான் அழகானதாக இருக்கும்? யார் இந்த ஈமானை அழகுபடுத்தியவராக ஆகுவார்? என்ன செய்கிறார்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். இப்பயும் உங்களுக்கு புரியாது. இதுல இன்னும் ஒரு ட்விஸ்ட் என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். என்ன? ஃபர்ஸ்ட் பார்க்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டுமே என்ன செய்யறார்? ஈமான் கொள்றார். ரெண்டாவது வஹுவ முஹ்ஸினுன், அந்த ஈமானை என்ன செய்கிறார்? அழகுபடுத்துகிறார். இப்ப நம்பிக்கை அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எப்படி வரணும்னா இயற்கையா வரணும். எப்படி வரணும்? இயற்கையாக வரணும். அந்த இயற்கையாக வருகிற நம்பிக்கைக்கு அல்லாஹ்விடத்துல பெரிய மதிப்பு இருக்கு, பெரிய மதிப்பு இருக்குது. ஹாரூன் ரஷீத் மன்னர், ஹாரூன் ரஷீத் பாதுஷா மன்னர் நம்ம பத்தி என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்களும் அவங்களுடைய மனைவி ஜுபைதா அம்மையார் என்ன செஞ்சாங்க? கடல் கரை ஓரமா என்ன செஞ்சாங்க? நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. கடற்கரை ஓரமா நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. நடந்து போய்கிட்டு இருக்கிறப்ப புஹுலுல் தானான்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு சூஃபி, ஒரு வழி என்ன செஞ்சாரு? கடற்கரையில உட்கார்ந்துருந்தாரு. என்ன செஞ்சிருந்தாரு? கடற்கரையில உட்கார்ந்துருந்தார். இவர் யார் அப்படின்னா இமாமுல் ஆலம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி ஆசிரியர். யாரு? புஹுலுல் தானா அப்படிங்கிறவர். கடற்கரையில உட்கார்ந்து கடற்கரையில என்ன செய்யறாரு? சொர்க்கம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மாளிகை என்ன செய்யறாரு? கட்டி வச்சு என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சுக்கிட்டு இருக்கிறார். இப்படி கட்டிக்கிட்டு இருக்கிறார். ஜுபைரா அம்மையார் கேட்டாங்க, என்ன பெரிய மாளிகையே கட்டுறீங்க போல தெரியுதேன்னு கேட்டாங்க. என்ன செஞ்சாங்க? பெரிய மாளிகையே கட்டுறீங்க போல தெரியுது அப்படி. ஆமா, மாளிகை தான் கட்டிக்கிட்டு இருக்கிறேன். மாளிகைக்கு என்ன வேலைன்னு கேட்டாங்க ஜுபைரா அம்மையார். மாளிகைக்கு என்ன வேலை? பக்கத்தில் இருக்கிற ஹாரூன் ரஷீத் மன்னர் நினைச்சாரமா, அவர் என்னமோ பைத்தியத்தனமா செய்யறாரு, இவர் இந்த அம்மாவும் போய் விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்குது, இந்த அம்மாவும் என்ன செய்யுது? பெருசா விளக்கம் கேட்டுக்கிட்டு இருக்குது. புஹுலுல் தானா ரொம்ப அழகாக சொன்னார், இது விலை ஒரே ஒரு தீனார். என்னது? ஒரே ஒரு தீனார். இதை வாங்கினீங்கன்னா உங்களுக்கு சொர்க்கத்துல ஒரு வீடு கிடைக்கும்னு சொன்னார். யாரு? புஹுலுல் தானா. இது வீடு இங்க வாங்குறாங்க, இங்க அது என்ன வீடு? மண்ணு வீடு. நல்லா கடல் தண்ணி அடிச்சாலும் அப்படித்தானே இருக்கும். இதை இவர் பொம்மையாட்ட அவர் விற்கிறாரு, அதையும் இந்த அம்மா போய் வாங்குதேன்னு என்ன செய்யறாங்க? இவர் ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செய்யறாரு? அப்படியே மனசுக்குள்ள புலம்பிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அம்மா என்ன செஞ்சிச்சு? ஒரு ரூபா என்ன செஞ்சிச்சு? ஒரு தீனார் எடுத்து கொடுத்து வாங்கிட்டு போயிருச்சு. வீட்டுக்கு தூக்கிட்டா போக முடியும்? அங்கேயே முடிச்சிருச்சு, ஒப்பந்தம் முடிச்சு போச்சு. ராத்திரி நேரத்தில் இஷாவெல்லாம் தொழுது முடிச்சுட்டு ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செய்யறாரு? தூங்குறாரு. தூக்கத்தில் ஒரு கனவு ஒன்று பார்க்கிறார். என்ன பார்க்கிறார்? கனவு பார்க்கிறார்.
கனவு பார்த்தா அந்த இடத்துல ஒரு சொர்க்கத்தினுக்குள்ள போகிற மாதிரியும் சொர்க்கத்தினுடைய வாசல்ல ஒரு மாளிகை ஒன்று தெரியுது. அந்த மாளிகையில பெயர் எழுதப்பட்டிருக்கு, இது ஜுபைதா அம்மையாருடைய மாளிகைன்னு என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கு. என்ன செய்யுது? ஜுபைதா அம்மையாருடைய மாளிகைன்னு எழுதப்பட்டிருக்குது. வேக வேகமா போறாரு. நம்ம வீட்டுக்காரமா மாளிகை மாதிரி தெரியுதுன்னு சொல்லி வேக வேகமா போறாரு. போனா மலக்குகள் என்ன செய்யறாங்க, நீங்க உள்ள போறதுக்கு அனுமதி கிடையாது. இல்லைங்க, ஜுபைதாங்கிறது என் மனைவியினுடைய மாளிகை தாங்க. அதெல்லாம் சரிதான், ஜுபைதா அம்மையார் உங்க மனைவி தான், உங்க மனைவியினுடைய மாளிகை தான். ஆனா உள்ளுக்குள்ள போறதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் கிடையாது. தூக்கத்திலிருந்து என்ன செய்யறாரு, முழிச்சிடுறாரு. தூக்கத்திலிருந்து முழிச்சிடுறாரு. முடிச்சவர் என்ன செய்யறாரு, விறுவிறுன்னு எங்க போறாரு, கடற்கரைக்கு போறாரு. அங்க யார் உட்கார்ந்துருக்கிறா, புகுலுல் தானா வீட்டை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. வீட்டை செஞ்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. மெல்லமா போனார் ஹாரூன் ரஷீத் மன்னர். எனக்கு ஒரு வீடு வேணும்ன்றார். என்ன சொன்னார், எனக்கும் ஒரு வீடு வேணும்ன்றார். விலை எவ்வளவு, உங்க முழு சொத்தையும் கொடுங்க, வீடு கொடுத்துட்றேன். உங்க முழு சொத்தையும் கொடுங்க. இல்ல, நேத்து சாயந்தரம் ஒரு தீனார் தானே சொன்னீங்க, நேத்து சாயந்தரம் ஒரு தீனார் தானே சொன்னீங்க, இப்ப என்ன முழு சொத்தையும் கேட்குறீங்க. அது பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப பார்த்துட்டீங்கல்ல, ரேட்டு வேற. அது என்னது, பார்க்கறதுக்கு முன்னாடி தான் அந்த ரேட்டு. இப்ப பார்த்துட்டீங்கல்ல, இப்ப என்னது ரேட்டு வேற. இப்ப முழு சொத்தையும் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன கொடுக்க முடியும், மாளிகையை கொடுக்க முடியும். ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செஞ்சார், அன்னைக்கு நேத்து நான் கவனம் இல்லாம விட்டுட்டேன். நான் அந்த விட்டுட்டதுனால நான் என்ன செய்யறேன், இப்ப கை சேதப்பட்டு முழு சொத்தையும் கொடுத்தா தான் இங்க ஒப்பந்தமே போட முடியுமான்னு தெரியுது. இதை வாங்கிட்டு வீட்டுக்கா போக முடியும், இங்க என்ன செய்ய முடியும், ஒப்பந்தமே போட முடியுமாட்டு தெரியுதுன்னு சொல்லி என்ன செஞ்சாரு, புகுலுல் தானாங்கிற அந்த மிகப்பெரிய சூஃபிய ஹாரூன் ரஷீத் மன்னர் சொன்னாரு, நீங்க பேசாம எங்க வீட்டுக்கு வந்துருங்கன்னு கூப்பிட்டார். நீங்க என் அரசவைக்கு வந்துருங்க, என் அரசவைக்கு வந்து எனக்கு பக்கத்திலே என்ன செய்யுங்க, நீங்க என்ன செய்யுங்க, உட்கார்ந்துக்கங்க. எனக்கு அவ்வப்போது ஆலோசனைகளும் நல்ல அறிவுரைகள் என்ன செய்யுங்க, நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க. இப்படியே காலம் போச்சு. புகுலுல் தானா அரசவையில் என்ன செஞ்சாரு, உட்கார்ந்தார். ஒரு காலம் கடந்து போய் ஹாரூன் ரஷீத் மன்னர் என்ன செஞ்சாரு, மௌத்தாக கூடிய சூழ்நிலை என்ன செஞ்சுச்சு, வந்துச்சு. மௌத்தா போகிறப்ப ஹாரூன் ரஷீத் மன்னருக்கு ஏற்பட்ட ஒரு நோய் என்னன்னு சொன்னோம்னா, சிறுநீர் வெளியே போகல. என்ன செய்யல, சிறுநீர் என்ன செய்யல, வெளியே போகல. வெளியே போகாததால் என்ன ஆகி போச்சு, வயிறெல்லாம் என்ன செஞ்சிருச்சு, உப்பி போயிருச்சு. இப்ப புகுலுல் தானா பக்கத்துல மெல்லமா கேட்டாரு, உங்களுக்கு ஒரு தாகம் ஏற்படுது, தாகம் ஏற்படுகிறப்ப எங்கேயுமே தண்ணியே கிடைக்கல, குடிக்காம உங்களால இருக்க முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுது, என்ன செய்வீங்க, என் சொத்துல பாதியை கொடுத்தாவது தண்ணி வாங்கி என்ன செய்வேன், நான் குடிச்சிருவேன். சரி, குடிச்சிட்டீங்க, இப்ப வெளியே போகல, இப்ப என்ன செய்ய போறீங்க, குடிச்சிட்டீங்க, இப்ப வெளியே போகாமல உட்கார்ந்து இருக்கிறீங்க, வயிறு பூரா உப்பி போய் படுத்திருக்கு, மீத சொத்தையும் கொடுத்துட்டு என்ன செய்வேன், நான் இதுக்கு மருத்துவம் பார்த்து என்ன செய்வேன், சிறுநீரை வெளியாக ஆக்கிடுவேன். புகுலுல் தான் அழகா சொன்னார், இத்தனை வருடத்தினுடைய ஆட்சியே ஒரு கிளாஸ் டம்ளர்ல தான் இருக்குங்க. என்ன சொன்னார், இத்தனை வருடத்தினுடைய ஆட்சி எதுல தான் இருக்குது, ஒரு கிளாஸ் டம்ளர். இதுதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில துனியாவில் இவ்வளவுதான். அன்னைக்கு நீங்க கடற்கரையில வந்து 1000 யோசனை போட்டீங்க, என் மனைவி விவரம் இல்லாம போய் 1 ரூபாய்க்கு மண்ணு வீட்டுக்கு விலை பேசிக்கிட்டு இருக்குது, நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க நினைச்சீங்க தவறுதலாக நீங்க. ஆனா அந்த பெண்மணி முழுவதுமான ஈமான் கொண்டு, மறைவான விஷயங்களின் மீது ஈமான் கொண்டு, சொர்க்கத்துல நமக்கு நிச்சயமா ஒரு வீடு கிடைக்கும் நினைச்சு அன்னைக்கு ஒரு துவாவை டெபாசிட் பண்ணதுனால இன்னைக்கு அந்த அம்மா என்ன எங்க வாங்கியிருக்கு, சொர்க்கத்துக்கு போல. ஆனா சொர்க்கத்துல ஒரு மாளிகை, அந்த மாளிகைக்கு பேரு ஜுபைதா அம்மாருடைய மாளிகை. மறைவான விஷயங்களை கொண்டு ஈமான் கொள்றதுதான் ஒரு மனிதனுடைய ஈமான்லயே என்னதுங்க, உயர்வானது. அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு லா ரைப ஃபீ ஹுதல்லில் முத்தகீன். அப்புறம் என்னங்க, அல்லதீன யுக்மினூன பில் கைபி, அல்லதீன யுக்மினூன பில் கைபி, மறைவானதை கொண்டு என்ன செய்வார்கள், அவர்கள் ஈமான் கொள்ளுவார்கள். மறைவானதை கொண்டு நாம என்ன செஞ்சிருக்கிறோம், நாம ஈமான் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்கல, ரசூலை பார்க்கல, குர்ஆனை பார்க்கல, வஹியை பார்க்கல, சஹாபாக்களை பார்க்கல, சஹாபாக்களுக்கு பின்னால வந்த மனிதர்களை யாரையுமே பார்க்கல, சஹாபாக்களை பார்த்தவங்களை கூட என்ன செய்யல, நாம பார்க்கல. அத்தனையும் செய்தியாகும் வரலாறாக மட்டுமே என்ன செஞ்சிருக்கிறோம், நாம படிச்சிருக்கிறோம். யாருக்காக விட ஈமான் கொண்டிருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக விட ஈமான் கொண்டிருக்கிறோம். இப்ப கொண்டாச்சா, அடுத்து வைக்கிற அல்லாஹ் கண்டிஷன் என்ன தெரியுமா, வஹுவ முஹ்சினுன், அந்த ஈமானை நீங்கள் அழகாக்கணும்னு சொல்றான் அல்லாஹ். எப்படி அழகாக்குறது, இதுதான் பாடமே. எப்படி என்ன செய்யறது, அழகாக்குறது. இந்த ஆயத்திற்கு விளக்கம் எழுதுகிற இமாம் ஃபஹ்ருதீன் ராசி ரஹ்மத்துல்லாஹி அழகாக ஒரு செய்தி சொல்லுவாங்க.
ஃபிஅலுல் கைராத்தி வ தர்கு ஸய்யியாத்தி, நலவான காரியங்களை செய்யறது, கெட்ட காரியங்களை என்ன செய்யறதுங்க, தடுத்து நிற்கிறது தான் ஒரு மனிதன் ஈமான் கொண்டிருக்கிற ஈமானுக்கு அழகுன்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதை தாண்டி இன்னொரு ஒரு செய்தி அழகாக சொல்றாங்க. அதை புரியணும், அதை புரிய வைக்கிறதுக்கு உண்டான தௌஃபீக் அல்லாஹ் தஆலா எனக்கு தந்தரணும். என்ன அப்படின்னு சொன்னோம்னா, துனியாவில் எதுக்குங்க வணக்கம் செய்யறோம்? துனியாவில் எதற்காக வேண்டி அமல் செய்யறோம்? அல்லாஹ்வுடைய திருப்திக்கு, அப்புறம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்கு, அப்புறம் பூர்த்தி செய்கிறான், அப்புறம் எதுக்காக வேண்டி அமல் செய்யறாங்க? ஈமான் அழகுபடுத்துறதுக்கு. அதுதான் தலைப்பு. குல்ஹு அல்லாஹு அல்லாஹு சமது. அல்லாஹு தஆலா தேவையற்றவன். தேவை இல்லாதவனுக்கு எதுக்கு இந்த அமல்? தேவையே இல்லை, அவனுக்கு தான் எதுவுமே தேவை இல்லைங்க. ஏதாவது தேவையா அவனுக்கு? தேவை இல்லாதவன்கிற அவன் ஆரம்பத்துல இருந்து அடிச்சடிச்சு பேசுறான். யாரு? அல்லாஹ். லம் எளிது வலம் யூலது, பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை. திரும்ப திரும்ப சொல்ற அல்லாஹ் தஆலா எதுக்காக நம்மளை வணங்க சொல்றான்? இல்லைங்க, ஜெர்த்து தொழுதா ஒரு மனசு நிம்மதி கிடைக்குது. என்னது கிடைக்குது? இன்னைக்கு நாம போன வாரம் ஒரு பாடம் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? ஒவ்வொரு அமலை செஞ்சாலும் இன்பத்தோட செய்யணும். அதுதானங்க டேஸ்ட் உணர்ந்து செய்யணும். சொல்றோம்ல, 10 நாள் ஒரு வாரமா சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கு. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஆச்சு நல்ல சாப்பாடு சாப்பிடலாம், எங்க போறாரு? ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்றாரு. டேஸ்டே தெரியலங்க. நீ வச்சிருக்கிறது ரசமா அல்லது புளியா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. சொல்றோம்ல, இத்தனை வருஷமா தொழுதுகிட்டே இருக்கிறோம், தொழுகையில ஒரு இன்பம் இல்லாம தொழுதா அந்த தொழுகையில் என்ன கிடைக்கும்? எந்த விதமான ஃபாய்தாவும் கிடைக்காதுன்னு பார்த்தோம்ல. இப்ப இந்த வாரத்தில் அல்லாஹ் சொல்லி கொடுக்குற பாடம் என்ன தெரியுமா? எதுக்காக வேண்டி தொழுகிறீங்க? ஓஹோ, தொழுதா எனக்கு நிம்மதி கிடைக்குங்க. வண்டியில ஏறி உட்கார்றாரு. வண்டியில ஏறி உட்கார்ந்து என்ன துவா ஓதுறா? சுப்ஹானல்லதி ஸஹர லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினின் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன். எதுக்கு ஓதுறோம்ங்க? என்னங்க? ஃபைனோ அப்படின்னா ஆக்சிடென்ட்லாம் ஆக மாட்டோம்டா, மவுத்து வராதுண்டா. எங்க என்ன ஒண்ணு சொல்ல மாட்டேங்கிறீங்க? பாடத்தை புரியணும் இல்ல, சொல்ல வர்றேன் நான். என்னங்க, எதுக்காக வேண்டி காலையில ஃபஜ்ர் தொழுதோன்னு என்ன செய்யறோம்? யாசின் ஷரீஃப் ஓதுறோம். எதுக்காக வேண்டி திக்ர் செய்யறோம்? எதுக்காக வேண்டி அமல் செய்யறோம்? எதுக்காக வேண்டி தொழுகிறோம்? எதுக்காக வேண்டி ஜகாத் கொடுக்கிறோம்? எதுக்காக வேண்டி ஹஜ் செய்யறோம்? தேவையில்லாத ஒரு மனுஷன் தேவையில்லாத அல்லாட்ட கொண்டு போய் எதுக்கு இந்த மாதிரி டன் கணக்கில் கொண்டு போய் அமலை கொட்டுறோம்? அவனுக்கு தான் தேவையே இல்லையே. நாம செய்யறனால அவனுடைய கஜானா கூடுதா அல்ல நாம செய்யாம இருக்கிறனால அவன் கஜானா குறையுதா? எதுவுமே இல்லை. என்னத்துக்காக வேண்டி அமல் செய்யறோம்? அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொள்கிறார்கள், அந்த ஈமானை அழகுபடுத்துவார்கள். என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்றான். அழகுபடுத்துதல் அப்படிங்கிறது என்னங்கிறத நம்ம என்ன செய்யறோம் இப்ப பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலாட்ட நாம செய்யற ஒவ்வொரு காரியத்திற்குண்டான அடிப்படை மூல பேசிக் என்னங்கிறத நாம பார்த்துக்கணும். இதை நாம பார்த்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா 2 ரக்காத்து தொழுதாலும் சரிங்க, நிம்மதியா தொழுவோம். என்ன செய்வோம்? நிம்மதியாக தொழுவோம். என்னத்துக்காக வேண்டி அமல் செய்யறோம் தெரியுமா? உபூதியத். என்னதுங்க? உபூதியத்னு சொல்லுவாங்க அரபியில. தன்னுடைய அடிமைத்தனத்தை விளக்கி கொடுப்பதற்காக வேண்டி. யாருடைய அடிமை? அல்லாஹ்வுடைய அடிமை. யாருங்க நீங்க? நான் இன்னாருடைய மகன், இன்னாருடைய பேரை இன்னாருங்கிறலாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. நீங்க அசல்ல யாருங்க? நான் அல்லாஹ்வுடைய அடிமை. ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொட்டில்ல படுத்திருக்கிறப்ப யாரப்பா நீ? கால இன்னி அபுதுல்லா. ஈசான்னு சொல்லல, நான் ஈசான்னு சொல்ல என்ன சொன்னாங்க? நான் யாரு? அல்லாஹ்வுடைய அடிமை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அல்லாஹ் கேட்டா, நாயகமே உங்களுக்கு 99 திருநாமம் இருக்குது நாயகமே, உங்களுக்கு எதை சொல்லட்டும் நாயகமே? தாஹான்னு சொல்லட்டுமா? யாசீன்னு சொல்லட்டுமா? ஹாமீம்னு சொல்லட்டுமா? ரஹ்மத்துல்லில் ஆலமீன்னு சொல்லட்டுமா? என்ன சொல்லுங்க நாயகமே? என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? அப்துன்னு சொல்லு நாயகமே, அப்துன்னு சொல்லு. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி. அவருடைய அடியாரை அல்லாஹ் என்ன செஞ்சான்? மேராஜுக்கு கூட்டிட்டு போனான்னு அல்லாஹ் என்ன சொல்றான்? அப்ப ஒவ்வொரு மனிதனுடைய அடிப்படை வணக்கத்தினுடைய அடிப்படை என்னதுங்க? அடிமைத்தனத்தை வெளிப்படுத்தணும். நான் யாருக்கு அடிமை? அல்லாஹுக்கு அடிமை. ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அடிமையாக இருக்கிற போது அவன்கிட்ட என்ன இருக்காதுன்னா ஆசாபாசம் எதுவுமே இருக்காது. என்ன இருக்காது? திரும்புண்டா திரும்புவாரு, போண்டா போகுவாரு, வாண்டா வாங்குவாரு. எதுக்கு உண்டான கேள்வி கணக்கும் என்ன செய்வாது? இருக்கவே இருக்காது. அப்ப நாம் எதுக்கு வணங்குறாங்க?
அல்லாஹ் சொல்லியிருக்கிறா ஒரு பக்கம், அல்லாஹ் சொல்லியிருக்கிறா ஒரு பக்கம். இதெல்லாம் ஒரு பாடம். இதெல்லாம் என்ன பாடம் தெரியுமா? சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஏபிசிடி படிச்சோம்ல, மத்த மதரசாவில் சின்ன பிள்ளையாக இருக்கிற போது பாடம் படிச்சோம்ல, அந்த பாடம் இப்ப வளர்ந்து வந்துட்டோம்ல. இப்ப நம்ம கொஞ்சம் நாமளே சிந்தித்து பார்ப்பதற்குண்டான ஆற்றல் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான்ல. இப்ப நாம என்ன வழங்கணும்டா? நாம வணக்கம் அப்படிங்கிறது உபூதியத். யாரை வெளிப்படுத்துறதுக்கு? அல்லாஹ்வுடைய சமூகத்துல நான் ஒரு அடிமைன்னு என்ன செய்யறது? வெளிப்படுத்துறது. இதை முழுசா வெளிக்காட்டணுங்கிறதுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜினுடைய பயணத்துல 2 ஆடையோட என்ன செய்யறான்? போகிறான். இதுதான் இப்போ உனக்கு மிஞ்ச போகுது. இதை தவிர வேற உனக்கு என்ன செய்ய போறது இல்லை, எதுவுமே மிஞ்ச போகிறது இல்லை. அல்லாஹு தாலாவை பத்தி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் வஜதல்லாஹ வமாதா ஃபகத. எவர் ஒருவர் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டார் அவர் எதைத்தான் இழந்து போயிருக்கிறார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எவர் ஒருவர் அல்லாஹ்வை பெற்றுக்கொண்டாரோ வமாதா ஃபகத, அவர் எதைத்தான் இழந்து போயிருக்கிறார். அவருக்கு இழப்புங்கிறது கிடையவே கிடையாது. ரசூலுல்லாஹ் அடுத்து சொல்றாங்க, வமாதா ஃபகதல்லாஹ வமாதா வஜத. எவர் ஒருவர் அல்லாஹ்வையே இழந்து போய்விட்டார் அவர் எதைத்தான் பெற்றுக்கொண்டிருக்கிறார். எவர் ஒருவர் அல்லாஹ்வை இழந்து போயிருக்கிறார் அவர் எதை பெற்றுக் கொண்டிருக்கிறார். இப்ப நாம செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், எல்லா அமலையும் செய்யறோம். எல்லாம் எதுக்காக வேண்டி? அல்லாஹ்வுடைய சமூகத்துல அடிமைத்தனத்தை வெளிப்படுத்துறதுக்காக வேண்டி. இந்த நிலையில நாம என்ன செஞ்சோம்? தக்பீர் கட்டணம்டா நம்மளுடைய தொழுகையில் என்ன இருக்குங்க? டேஸ்ட் இருக்கும். என்ன கிடைக்குங்க? டேஸ்ட் கிடைக்கும். இந்த நிலையில நான் யாருக்காக வேண்டி செய்யல, அல்லாஹ்வுடைய அடிமைங்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யறேன்? நான் செய்யறேன். அல்லாஹ்வுடைய உபூதியத். நீ யாருங்க? நான் அபூபக்கருடைய அடிமை. நீங்க யாருங்க? நான் உமருடைய அடிமை. நீங்க யாருங்க? நான் உஸ்மானுடைய அடிமை. அப்படிங்களா? அப்படின்னா அப்படிதான். அவர் உஸ்மான் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்பேன். அபூபக்கர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் நான் கேட்பேன். உமர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் கேட்பேன். இதை தாண்டி எனக்கு வேற எதை சிந்தனையும் என்ன செய்யாது, கிடையாது. இப்ப நாம எதை செஞ்சாலும் யாருக்காக வேண்டிதான் செய்யறோம்? அல்லாஹுக்காக வேண்டித்தான் செய்யறோம். அந்த செய்யறத அழகுபடுத்துறதுன்னா என்ன அர்த்தங்க? அடிமைத்தனத்தை என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். அதைத்தான் என்ன செய்யறாங்க? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? அந்த எண்ணத்தோட தக்பீர் கட்டுவோமே. பள்ளிவாசலுக்கு விறுவிறுன்னு ஓடி வர்றாரு. ஏங்க 1 மணிக்கு காமத்துங்க, 12:55 ஆயிடுச்சு, பார்த்துங்க, மெதுவா போங்க, விழுந்துற போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 1 ரக்காயத்து போயிருச்சு, ஒழு செஞ்சுட்டு உள்ளுக்குள்ள வர்றீங்க, வேகமா வராதீங்க, என்ன செய்யுங்க? நிதானமா வாங்க. ஏன் அவசரப்படுறீங்க? எதை பெற்றுக்கொண்டீர்களோ அதை தொழுது கொள்ளுங்கள், விட்டு போனதை மீதமாக படுத்து தொழுகளுங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் விறுவிறுண்டு வாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்கல்ல. நீ கடமைக்கு செய்யற கடமையாளாக ஆகிறாத, நீ அல்லாஹ்வுடைய அடிமைங்கிற எண்ணத்தோட என்ன செய்ய நீ போ. அப்படி போகிற போது ஒரு மனுஷனுக்கு என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும் தெரியுமா? ஆரிஃப் ஹஜ்ரத் மைக்க தட்டுறப்ப என்ன செய்வார்? ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜிது நபவில பாங்கு சொல்றப்பே முகம் செவந்து போயிருமாம். மஸ்ஜிது நபையில பாங்க சொல்றப்பே முகம் செவந்து போய் பக்கத்தில் இருக்கிறவங்க யார் இருக்கீங்கிற என்ன செய்ய மாட்டாங்க, கேட்க மாட்டாங்களாமா. என்ன பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு எதுவும் தேவையில்லைன்னு என்ன செய்வாங்க? தலப்பாய் எடுத்து கலட்டி வைத்து விட்டு ஒது செய்யறதுக்கு என்ன செய்வாங்க? எழுந்திரிச்சு போயிடுவாங்களாம். இதுதான் அசல். இதுதான் என்னதுங்க? அசல். அத்தா என்ன செய்யறாரு? கதவு திறக்கிறாரு. ரூம்ல இருந்து அத்தா என்ன செய்யறாரு? கதவு திறக்கிறாரு. வெளியே ஒரு வாட்ச்மேனோ யாரோ ஒருத்தர் என்ன செஞ்சிருக்காங்க? உட்கார்ந்துருக்கிறார். ஆஹா, முதலாளி வர்றாரப்பா. என்ன செய்யறாரு? என்ன செய்யறாருங்க? எழுந்திருக்கிறாரு. அங்க கார் வர்றப்பே முதலாளி என்ன செய்யறாரு? கேட்டு திறக்கிறார். ஆஹா, முதலாளி கார் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இவருக்கு என்னதான் சிந்தனை? யாரை பத்தி தான் சிந்தனைங்க? முதலாளி பத்தி தான் சிந்தனை. முதலாளி அடுத்து அந்த காவலாளிக்கு யாருடைய சிந்தனையும் இல்லை. ஏன்? நான் அவருக்கு வேலைக்காரங்க, எனக்கு யாரைத்தான் சிந்தனை இருக்கும்? யாருடைய சிந்தனை தான் இருக்கும்? அவரு சிந்தனை தான் இருக்கு. இப்ப நாம யாருக்கு அடிமை? இப்ப நமக்கு யார் சிந்தனை தான் இருக்கும்? இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அல்லாஹ் சொல்றான், இதுதான் நீங்க அழகுபடுத்துறதுன்னு சொல்றான் அல்லாஹ். அவர்கள் அல்லாஹுக்காக வேண்டி ஈமான் கொண்டிருக்கிறார்கள், அந்த ஈமானை அழகுபடுத்துகிறார்கள். இப்படி அழகுபடுத்துறவங்க என்ன செய்வாங்க தெரியுமா? சதாவும் அவங்களுடைய கல்புல ஆகிரத்தை தவிர வேற எந்த சிந்தனையுமே இருக்காது. மஹ்ஷர் மைதானத்துல தனக்கு என்ன நேர்படும்னு சொல்லிட்டு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் இடத்துல இப்படி ஒரு கவி படிப்பாங்களாமா. என்ன கவி? அல்லாஹு அக்பர். கைஃப ஹாலி யா இலாஹி, கைஃப ஹாலி யா இலாஹி, நாளைக்கு என் நிலைமை என்ன ஆக போகுதோ தெரியலையே ரப்பே. லைஸலி ஹைரு அமலின், என்னட்ட எந்த விதமான நல்ல அமலும் கிடையாது. யார் சொல்றா? சொல்ற வார்த்தை கரெக்ட் தானே? என்ன சொல்றீங்க? லைஸலி ஹைரு அமலின், எந்த விதமான நல்ல அமலும் கிடையாது. யார் சொல்றதுங்க? அல்லாஹு அக்பர்.
ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹுடைய மடியில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிருக்காங்க, படுத்திருக்கிறாங்க, வானத்தை பார்க்கறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முடி அப்படியே வருடி விட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா மெல்லமா கேட்டாங்க, இந்த வானத்தினுடைய நட்சத்திரம் எவ்வளவு இருக்குது, என்ன முடியுமா நாயகமே? என்ன முடியாது ஆயிஷா, இது எத்தனைன்னு என்ன முடியாது நாயகமே. இந்த நட்சத்திரத்தினுடைய அளவுக்கு துனியாவில் யாராவது அமல் செய்தவங்க இருக்காங்களா? யாராவது அமல் செய்தவங்க இருக்கிறாங்களா? பட்டுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர்ண்டா என்ன சொன்னாங்க? உமர். ஆயிஷா அவனுடைய ரலியல்லாஹு அன்ஹா அவனுடைய முகம் என்ன செஞ்சிச்சு, வாடி போச்சு. என்ன எங்க அத்தா பேரை சொல்லலையே, எல்லாத்து நேரத்திலும் எங்க அத்தா தானே இருந்தாரு, எங்க அத்தா பேரை சொல்லாம உமர் ரலியல்லாஹுடைய பேரை கணவர் சொல்றாரேன்னு கேட்கிறப்ப மெல்லமா கேட்டாங்க ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா. அப்ப எங்க அத்தா, என் அத்தா அவனுடைய நிலைமை என்ன? ரசூலுல்லாஹ் எந்திரிச்சு உட்கார்ந்துட்டாங்க. என்ன ஆயிஷாவே, அபூபக்கருடைய அமலை இன்னொருத்தரோட அமலோட நீ ஜாயிண்ட் பண்ணி பார்க்கறியா? அது ஜாயிண்ட் பண்ணி பார்க்கறியா நீ? அது என்ன அமல் தெரியுமா? அல்லாஹ் அக்பர். உமர் ரலியல்லாஹு தஆலா 50 பேர் ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் தான் வந்து ஈமான் கொண்டாங்க. என்னங்க 50 பேர் ஈமான் கொண்டதுக்கு அப்புறம் தான் ஈமானுடைய நிலைமை ஒரு மாதிரி நிலைமை போகிறப்ப தான் பயந்து போய் என்ன செஞ்சார், ஈமான் கொண்டார். எத்தனையோ சஹாபாக்கள் பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, ஈமான் கொண்டாங்க. ஆனா யாரையும் பார்க்காம, எதை பத்தி உண்டான சிந்தனையும் வைக்காம, இவர் இதை சொன்னாலும் நம்புவேன், இவர் இதுக்கு மேல வேற என்ன சொன்னாலும் நம்புவேன். அன்னைக்கு என் கையை முதல்ல பிடிச்சவர் யார் தான்? அபூபக்கர் சித்திக் தான். இந்த ஈமானுக்கு யாருடைய ஈமான் என்ன செய்யாது. அதனாலதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லி கொடுத்தாங்க, மஹ்ஷர் மைதானத்துல உலக சமூகத்தினுடைய எல்லா ஈமானையும் ஒரு தட்டிலையும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய ஒரு ஈமான ஒரு தட்டில வச்சாலும் கிணத்தால தாழ்ந்து போகும்டாங்க பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்துல முதல் கேள்வி எனக்கு யாருக்கு தெரியுமா? யாருக்கு முதல் கேள்வி எனக்கு யாருக்கு தெரியுமா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு. என்னங்க ஃபர்ஸ்ட் அல்லாஹ் யாருக்கு தான் கேட்பான்? நம்மளாம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சிட்டு நின்றுக்க வேண்டியதான், நீங்களே பார்த்து கூட்டு போயிருங்க, அவ்வளோதான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தான் முதல் கேள்வி கணக்கு. அல்லாஹ் எல்லா கேள்வி கணக்கு என்ன செய்வான், கேட்டு முடிச்சிருவான். என்ன கேள்வினா என்ன, போனீங்க வந்தீங்களா? அவங்க சித்திக் இல்லை. என்னங்க சித்திக் இல்லை. அந்த சித்திக் இடத்துல அல்லாஹ் தஆலா சம்பாஷணை செஞ்சு முடிச்சுட்டு அல்லாஹ் தஆலா சொல்வானாமா, சொர்க்கத்தினுடைய 8 சொர்க்கமும் என்ன செய்யப்பட்டது, திறக்கப்பட்டாச்சு. எல்லா வாசல்களும் திறந்தாச்சு. நீங்க என்ன செய்யுங்க, எந்த சொர்க்கத்துக்குள்ள வேணாலும் நீங்க என்ன செய்யுங்க, நீங்க போங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு பார்ப்பாங்க, வாங்க நாயகமே போகலாம், வாங்க நீங்க தான் முதல் போகணும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடும் போது அல்லாஹ் தஆலா பதில் சொல்வானாமா, உலகத்தினுடைய மனிதர்கள் செய்த எல்லா விதமான உபகாரத்திற்கும் பிரதி உபகாரத்தை நான் செஞ்சு முடிச்சிட்டேன், பிரதி உபகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய உபகாரத்திற்கு என்னால் பிரதி உபகாரம் செய்ய முடியல. அதனால அந்த ஒப்படைப்பை அல்லாஹ்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். அல்லாஹ் நீயே பார்த்துக்கன்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அந்த ஒப்படைப்பினுடைய நிறைவு தான் இங்க மஹ்ஷர்ல நீங்க வந்து நிக்கிறீங்கன்றாங்க. அல்லாஹ் அக்பர். யோசிச்சு பாருங்களேன், இந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? ஒவ்வொரு நாளும் காலையில அல்லாஹ் அக்பர், கைஃப ஹாலியா இலாஹி, என் நிலைமை தான் என்ன ஆகுமோ. நம்மளாம் இருந்தா என்னங்க. அல்லாஹ் அக்பர். எங்கேயாவது நம்ம ஜாயிண்ட் ஆகிறோம்னா ஜாயிண்டே ஆக மாட்டேங்கிறோம். இந்த சொல்லுவோம்லங்க, பூவோட அந்த கேட்டகரியில கூட நம்ம தொண்டு வரமாட்டோம் போல தெரியுது. கைஃப ஹாலியா இலாஹி, நாளைக்கு மஹ்ஷர் மைதானத்தில் என் நிலைமை என்னதான் ஆகுமோ. லைஸலி கைரு அமலின், எந்த விதமான நல்ல அமலும் கிடையாது. சூ அமலி கதீருன், கெட்ட அமல்கள் தான் நிறைய இருக்குது. யார் சொல்ற வார்த்தை? கெட்ட அமல்கள் தான் நிறைய இருக்குது. ஜாதஹு தாஅத்து கலீலுன், நல்ல அமல்களும் ரொம்ப குறைவாக இருக்கிறது. ஐன மூசா, ஐன ஈசா, ஐன நூஹ்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக தேடிக்கொண்டிருக்கிற அந்த மஹ்ஷர் மைதானத்தில் நான் என்னதான் செய்ய போறோன்னு என்ன செய்யறாங்க, ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு ஒவ்வொரு நாளும் அழுகிறாங்கண்டா. ஈமான் கொண்டது மட்டுமல்ல, அந்த ஈமானை என்ன செய்யறாங்க, அழகுபடுத்துறாங்க. சொல்றது புரியுதுங்களா? அல்லாஹ் சொல்ற வார்த்தை, ஒமன் மிம்மன் அஸ்லம வஜ்ஹஹு லில்லாஹி வ ஹுவ முஹ்ஸினுன், ஈமான் கொண்டிருக்கிறார், அந்த ஈமானை என்ன செய்கிறார், அழகுபடுத்துகிறார். இவரை விட ஈமானை அழகுபடுத்தியவர் யாராவது இருக்கிறாரா? அல்லாஹ் கேட்கிறார். ஆயத்து புரியுதுங்களா? சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்ற இரண்டாவது விஷயம் என்ன தெரியுமா? அவர் இதோடு மட்டுமல்ல, வத்தபஅ மில்லத இப்ராஹிம ஹனீஃபா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை நடைமுறையை இவர் என்ன செய்கிறார், பின்பற்றுகிறார். ஹனீஃபன் அப்படின்னா என்ன அர்த்தங்க? ஹனீஃபன் யாராச்சும் இங்க பேர் இருக்குதுங்களா?
அதெல்லாம் பழைய பேருங்க சேர்த்து 1955 எங்க நன்னா வச்சிருந்த பேருங்க சேர்த்து ஹனீஃப். சுபஹான் அல்லாஹ், குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் தஆலா அழகாக பேசப்படுகிற வார்த்தைகள் இது ஒண்ணு ஹனீஃப். ஷிர்க் என்கிற வாடை கூட இல்லாதவர். அல்லாஹ் அக்பர். என்னங்க இதுக்கு மேல வேற என்ன இதுக்கு என்ன வேற தாரீஃப் கொடுக்கிறது? இதுக்கு எந்த ஷிர்கின் பக்கமும் சாயாத முழுமையான உள்ளம் யாருங்க? ஹனீஃப்னு சொல்றது. இப்பேற்பட்ட ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை, நடைமுறையை எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவரை விட இந்த மார்க்கத்தை, தீனை அழகுபடுத்தியவர் யாராவது இருக்கிறாரோ என்ன செய்யற அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். நாம யார் மார்க்கத்தை பின்பற்றுறோம்? அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ் என்ன சொல்றாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைமுறைகளை எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ, அப்ப நம்மளுடைய நாயகத்தினுடைய நடைமுறை இல்லையா? அப்படின்டா அந்த நடைமுறை தான் இந்த நடைமுறை அல்ல. இந்த நடைமுறையில அந்த நடைமுறையில ஒரு 50% என்ன செய்யுது இருக்குது. புரியுதுங்களா? தாடி வைக்கிறது, மீசை என்ன செய்யறது, கத்திரிக்கிறது, உடம்புடைய மறைவாக இருக்கக்கூடிய உறுப்புகளுடைய ரோமங்களை கத்திரிக்கிறது, கத்னா செய்யறது, நகங்களை வெட்டுறது, இந்த மாதிரி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்த அழகான நடைமுறையில ஒரு 50% நடைமுறை யார்கிட்ட இருக்குது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறதுனால பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மார்க்கம்னு சொல்றாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கம்னு சொல்றாங்க. என்னுடைய தகப்பனார்ல அவர் தானே அன்னைக்கு துவா செஞ்சார், ரப்பனா வபஅத் ஃபீஹிம் ரசூலம் மின்ஹும். காபத்துல்லாவை கட்டிட்டு யா அல்லாஹ் இந்த ஊருக்கு ஒரு ரசூல் அனுப்ப மாட்டியாடா நீ? யார் துவா செஞ்சா? பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லலாம், நான் அன்னைக்கே நபின்னு சொல்லலாம். ஆனா அப்படி சொன்னாங்க தெரியுமா? நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துவாவால நான் வந்தவேன்னு சொன்னாங்க. எப்பேற்பட்ட பணிவு பார்த்தீங்களா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான், இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நடைமுறை எவர் ஒருவர் பின்பற்றுகிறாரோ அவரை விட மார்க்கத்தை அழகுபடுத்தியவர் யாராக இருக்க முடியும்? சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டான். என்னதுங்க ஹலீல்னு யாருக்காச்சும் பேர் இருக்குதா? இதெல்லாம் குர்ஆன்ல வர்ற பேரு. என்னதுங்க குர்ஆன்ல வர்ற பேரு இருக்குதுங்களா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் உங்களை கலீலாக ஆக்கி வைப்பானாக. என்னங்க கலீல், அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலாக தேர்ந்தெடுத்து கொண்டார். குர்ஆன்ல வர்ற அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலாக தேர்ந்தெடுத்துக்கிட்டேன்னு சொல்ற வாசகத்துல முதன்மையானது இது ஒண்ணுதான். ஏன் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலாக தேர்ந்தெடுத்துக்கிட்டான்? சர்ச்சையிலையும் பெரிய சர்ச்சைங்க இது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ஹபீப், அல்லாஹ்வுடைய ஹபீப், அதுல எந்தக்கு சந்தேகமே வந்துடக்கூடாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய கலீல். கலீலுக்கும் ஹபீபுக்கும் வித்தியாசம் தெரியும்லங்க? நம்ம பல தடவை சொல்லி கொடுத்துருக்கோம்லங்க. என்னங்க கலீல்டா? ஹபீபுண்டா? இப்படி சுருக்கமா சொல்றதா இருந்தா கலீல் அப்படிங்கிறவங்க அல்லாஹ்வுடைய உத்தரவை உடனே என்ன செய்வாங்க, எந்த விதமான தாமதமும் இல்லாம. 85 வயசு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தஆலா அப்பதான் ஃபர்ஸ்ட் கட்டளை போடுறாங்க, உங்களுடைய மர்மஸ்தானத்தை கத்னா பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சாங்க தெரியுமா? கீழே இருக்கக்கூடிய அருவா அல்ல, அது ஒரு இரும்பு துகள் தான், இரும்பு தகடு மாதிரி தான். அதை என்ன செஞ்சாங்க, அதை எடுத்து என்ன செஞ்சாங்க, வெட்டுறதுக்கு போனாங்க தன்னுடைய அதிகப்படியாக இருக்கக்கூடிய உறுப்பை. அல்லாஹ் கேட்டா, என்ன இப்ராஹிம் இப்பவே உடனேவே செய்யணுமா? நான் செய்யணும்னு தான் நான் கட்டளை போட்டேன், நீங்க அப்புறம் கூட செய்யலாமே. இல்ல தாமதம் வந்துட்டா உனக்கு சங்கடமா போயிடும்ல. சொல்றது புரியுதுங்களா? இப்பத்தான அஜர்த்து சொல்லியிருக்கிறாரு, அடுத்த வாரத்துல இருந்து ஆரம்பிப்போம். என்ன அவசரம்? இப்ப நம்ம நினைக்கிறோம் இல்லைங்க, இப்பத்தானே சொல்லியிருக்கிறாங்க, இன்னும் போக போக என்ன செய்வோம், நம்ம செஞ்சுக்குவோம். இதெல்லாம் நாம என்னதுங்க பெண்டிங் வைக்கிற டிபார்ட்மெண்ட். அதுக்கு தான் சொல்றேன், நம்ம நெருங்கக்கூடதுக்கு கூட நமக்கு வாய்ப்பு இல்லாம போயிருமான்னு தெரியாது. அப்பவே உடனே என்ன செஞ்சாங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, மகன் அறுத்துருங்க. என்ன எதெல்லாம் கேட்கல, படுக்க போட்டு என்ன செஞ்சாச்சு, அறுத்தாச்சு. இதுக்கு பேர் என்னதுங்க, கலீல். இதுக்கு பேர் என்னதுங்க, கலீல். அல்லாஹ்வுடைய உத்தரவு என்னவோ அதை அப்படியே என்ன செய்யறவங்க. ஹபீப்னா என்ன அர்த்தம் தெரியுமா? இவங்க கல்புல என்ன நினைக்கிறாங்களோ அதை அங்க அல்லாஹ் என்ன செய்வான், ஆர்டர் பாஸ் பண்ணுவான். என்னங்க அல்லாஹு அக்பர். கதனரா தகல்லுப வஜ்ஹிக ஃபிஸ்ஸமா. என்னங்க நாயகமே, எப்ப பார்த்தாலும் வானத்தவே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, என்னங்க தாங்க நாயகமே? அல்லாஹ் தஆலா அழகா சொன்னா, என்னங்க நாயகமே, என்னதான் உங்க மனசுக்குள்ள கவலை இருக்குது? பைத்துல் முகத்தஸ்ல இருந்து காபத்துல்லா பார்த்து தொழுவும் தானே ஆசைப்படுறீங்க, திருப்பிக்கங்க, இப்பவே திருப்பிக்கங்க. அசருடைய 2 ரக்காத்து பைத்துல் முகத்தஸ், அடுத்த 2 ரக்காத்து. புரியுதா? இங்க கட்டளை அங்கிருந்து பாஸ் ஆனா இங்க நடைமுறைப்படுத்தப்படுகிறது. இங்க கல்புல இங்க நினைச்சா அல்லாஹ் எங்க செய்றாங்க. அசரு தொழுது முடிச்சுக்கிட்டு சொல்லிக்கலாம், மக்ரிப் அப்பவே செஞ்சிரு. ஏன் ஹபீப் ஆசைப்பட்டுட்டார்ல,
இதுக்கு பேர் என்னதுங்க? ஹபீப். ஹலீலா ஹபீபானா யார் தான் ஃபர்ஸ்ட்? எனக்கு சொல்றது புரியுதுங்களா? புரியாம இல்ல. ஹலீலா ஹபீபானா யார் தான் ஃபர்ஸ்ட்? ஹபீப். அல்லாஹ் தஆலா சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நான் ஹலீலாக தேர்ந்தெடுத்துக் கொண்டேன். நாம நினைக்கிறோம் இவ்வளவு செய்தியெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் செஞ்சிருக்கிறாங்க, அதனால அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? ரசூல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக தேர்ந்தெடுத்துக்கலாம் நம்ம சொல்றோம்ல. அடிப்படையில் எதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா ஹலீலா தேர்ந்தெடுத்துக்கிட்டான் தெரியுமா? என்னங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறு வருஷம் நம்ம கேட்கறோம் இல்லைங்க. எவ்வளவோ தியாகங்கள் இந்த சமூகத்திற்கு செஞ்சிருக்காங்க. வைதிபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. கொடுக்குற சோதனையெல்லாம் பாஸ் ஆகிட்டே இருக்காரப்பா. ஃபெயிலியரே யார்ட்ட கிடையாது, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல கிடையாது. கொடுக்குற எல்லா சோதனையிலையும் என்ன செய்யுது? மகன் அருண்டா இருக்கிறாரு, பொண்டாட்டி பிள்ளைங்களா மக்காலே விட்டுட்டு வாங்கன்னா திரும்பி பார்க்காம என்ன செய்யறாரு? வர்றாரு. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் என்ன சொல்றாங்க கேட்கறாங்க, இந்த வனாந்தர காட்டுல மனுஷன் நடமாட்டம் இல்லாத இடத்துல, தண்ணி இல்லாத இடத்துல, உணவு இல்லாத இடத்துல பச்சை குழந்தை விட்டுட்டு போகிறீங்களே, எதுவும் பேசாம திரும்பி போகிறீங்களே கேட்கிறப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? பேசாம போயிட்டே இருந்தாங்க. எந்த ஜவாபும் இல்லை, ஒரு பதில் கூட கிடையாது. ஒரே ஒண்ணுதான் கேட்டாங்க ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம், இது அல்லாஹ்வுடைய உத்தரவான்னு தான் கேட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய உத்தரவா? ஆமாண்டு சைக்கிள் தான் செஞ்சாங்க, இஷாரா தான் செஞ்சாங்க. ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இதெல்லாம் அந்த அல்லாஹ் எங்களை வீணடிக்க மாட்டான். அந்த மக்கமா நகரத்தை தேடி தான் இன்னைக்கு லட்சக்கணக்கான மக்கள் என்ன செய்யறாங்க? சாரையாக போயிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் இப்படிலாம் செஞ்ச காரணத்தினால அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலா தேர்ந்தெடுத்துக்கிட்டானா? ஏன் அல்லாஹ் தஆலா கலீலா தேர்ந்தெடுத்துக்கிட்டான்? அடுத்த வாரம் சொல்லலாமா? ஏன் அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலாக தேர்ந்தெடுத்துக்கிட்டான்? தேடி பிடிச்சிட்டு வர்றீங்களா? கண்டுபிடிச்சிட்டு வர்றீங்களா? ஏன்னு சொல்லிட்டு சொன்னதை செஞ்சிருவார். இதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க. இதெல்லாம் கிடையவே கிடையாது. இப்ப நான் சொல்றேனே, இதெல்லாம் செஞ்சதுனால அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலா தேர்ந்தெடுத்துக்கல. வேற என்ன காரணத்திற்காக வேண்டி கலீலா தேர்ந்தெடுத்துட்டா தெரியுமா? யோசிச்சு பாருங்க. அதான் சொல்றேனே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த காலத்திலிருந்து கடைசி வரைக்கும் எத்தனையோ செஞ்சிருக்கிறாங்க. அதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்யறான்? இதுபுத்தலா இப்ராஹிம் ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅத்தம்மஹுன்ன. சொன்ன காரியத்தை செஞ்சு பாஸ் ஆயிட்டார். இப்படி சொல்லிட்டே வந்த அல்லாஹ் தஆலா என்னுடைய உற்ற நண்பர்னு அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்ததுக்கு ஒன்றை மட்டும் தான் வச்சிருக்கிறாங்க. என்னங்க என்னங்க கேட்டீங்கன்னா ஆச்சரியப்பட்டு போயிருவீங்க. இமாம் ஃபக்ருதீன் ராஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அழகாக சொல்லுவாங்க, இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுத்த காரணத்துக்காக, வேற எதுவுமே இல்லை. என்னங்க, விருந்தாளி இல்லாம ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டதாக வரலாறே கிடையாது. என்ன கிடையாது? விருந்தாளி இல்லாம, தனக்கு பக்கத்துல ஒரு விருந்தாளி இல்லாம இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சாப்பிட்டதாக சரித்திரமே கிடையவே கிடையாது. உணவு கொடுத்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்ன தேர்ந்தெடுத்தா? கலீல். அந்த கலீல் செஞ்சது தான் உலகம் கியாமத் நாள் வரைக்கும் என்ன செய்யுது? செஞ்சுக்கிட்டு இருக்கிறது. ஹஜ்ஜிலையும் எல்லா நாட்களிலேயும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம். ஒவ்வொரு ஷஹாதத்திலையும் ஒவ்வொரு அத்தஹியாத்திலையும் யாரை பேரை சொல்றோம்? நெருப்பு குண்டத்துல போட்டாரு, அதை சொன்னார், இதை சொன்னார். இதெல்லாம் டெஸ்ட் எல்லாம் என்ன செஞ்சுட்டாங்க? பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கலீலா தேர்ந்ததற்குண்டான அசல் பாடம் என்ன தெரியுமா? இத்ஆமு தஆம், ஏழைகளுக்கு உணவு கொடுத்த காரணத்திற்காக, பசியானவர்களுக்கு பசியை போக்கியதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா தன்னை என்ன செஞ்சான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கலீலாக தேர்ந்தெடுத்துட்டான். விருந்து வச்சாச்சு, உபசரிச்சாச்சு. என்ன கோடான கோடி மக்களா வந்து உட்கார்றாங்க, யாரும் கிடையாது. தஃப்தர்ல இவங்க ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாங்க, அந்த பக்கத்துல ஒரு விருந்தாளி உட்கார்ந்துருப்பார். வீட்டில இருந்து சாரா அம்மையார் என்ன செஞ்சாங்கன்னா உணவு கொண்டு வந்து வச்சுட்டாங்க. விருந்தாளியவே காணோம். இந்த பக்கம் போறாங்க, அந்த பக்கம் போறாங்க, தேடி தேடி பார்க்கறாங்க, யாரையுமே காணோம். ரொம்ப கவலைப்பட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு விருந்துக்கு ஆளே இல்லையே, எப்படி சாப்பிட்றது? விருந்துக்கு ஆளே இல்லையே, எப்படி சாப்பிட்றது? கடைசியா பார்த்தா ஒரு ஆள் என்ன செய்யறாரு? குச்சி ஊண்டிட்டு என்ன செய்யறாரு? வர்றாரு. வந்தவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பிடிச்சிட்டாங்க. நீங்க எங்க வீட்டுக்கு இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க, நீங்க எங்க வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வாங்க. வந்தார். வந்தவர் என்ன செஞ்சாரு? சுப்ரால உட்காந்துட்டார். தட்டு என்ன செய்யப்பட்டுச்சு? வைக்கப்பட்டுருச்சு. எடுத்தவராட்டு என்ன செய்யறாரு? சாப்பிட்றாரு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, குல் பிஸ்மில்லா, குல் பிஸ்மில்லா, பிஸ்மில்லா சொல்லுங்க, பிஸ்மில்லா சொல்லுங்க.
பிஸ்மில்லாலாம் நான் சொல்ல முடியாதுன்னு அவர் என்ன சொன்னாரு? பிஸ்மில்லாலாம் நான் சொல்ல முடியாது, எந்திரி நீ அப்படின்ட்டாங்க. யாரு? இப்ராஹிம். எந்திரி நீ, பிஸ்மில்லா சொல்லாதவனுக்கு உனக்கு என்னதுக்கு நான் சாப்பாடு கொடுக்கணும்ட்டாங்க. எந்திரிச்சிட்டார். என்ன செஞ்சிட்டாரு? எந்திரிச்சிட்டார். போறப்ப சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட, நானா உங்கள்ட்ட சாப்பாடு கேட்டேன், நீங்க தான் என்னை கூப்பிட்டீங்க, வந்து சாப்பிட உட்கார வச்சீங்க, சாப்பிடுன்றீங்க, நான் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சேன், பிஸ்மில்லா சொன்னா தான் சாப்பிடணுங்கிறீங்க, நான் பிஸ்மில்லா சொல்ல முடியாதுங்கிறேன். யோசிச்சு பாருங்க, 85 வயசு கிழவன், நான் நிமிந்து கூட என்னால் நிற்க முடியாது, இந்த பிஸ்மில்லா இல்லாம தான் நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். அந்த ரப்பு ஒரு நாள் கூட என்னை பசிய வச்சதே கிடையாது. என்னங்க, அந்த ரப்பு ஒரு நாள் கூட என்னைய பசியா வச்சதே கிடையாது. நேர என்ன செய்யறான் அல்லாஹ் தஆலா? அவர் யாரைத்தான் சொல்றாரு? அல்லாஹ் தான் சொல்றாரு. ஆனா எதை வணங்குறவர்? சூரியனையும் சந்திரனையும் வணங்குறவர் தான். அரபுகளை எதைத்தான் வணங்கினாங்க? சூரியனை சந்திரனை வணங்கித்தான் இருந்தாங்க. ஆனா அல்லாஹ்னு யாருன்னு கேட்டா அல்லாஹ்வை தான் சொல்லுவாங்க. அப்ப எதுக்குப்பா இந்த கடவுளை எல்லாம் வணங்குற நீ? இந்த கடவுளை வணங்கினா அந்த கடவுள் அல்லாஹ்ட்ட நமக்கு சிபாரிசு செய்யும்ட்டாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துட்ட அந்த மனுஷர் சொன்னாரு, நான் இத்தனை வருஷமா யார பேர் சொல்லல, அல்லாஹ்வோட பேரை சொல்லவே இல்லை. ஆனா அல்லாஹ் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான்? உணவு கொடுத்துட்டு இருக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தேம்பி அழுதுட்டு சொன்னாங்களாம், ரப்பே உன்னுடைய கிருபை தான் என்னடா ரப்பே, உன்னுடைய கிருபை தான் என்ன. இந்த இப்ப ஹலீலாக அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்து கொண்டதற்கு உண்டான காரணம் என்ன தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏழைகளுக்கு உணவு கொடுத்த காரணத்திற்காக, ஏழைகளுக்கு உணவு கொடுத்திருந்த காரணத்திற்காக வேண்டி. ஒரு நாள் நிறைய வரலாறுங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விருந்தை பத்தி பேசுறதா இருந்தா மட்டும் நிறைய பேசலாம். இப்ராஹிம் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய விருந்தாளிகளாக மலக்குகள் உள்ளுக்குள்ளே வருவார்கள். மலக்கு வந்து ஒரு மனிதர் தோற்றத்துல மலக்குமார்கள் வந்து உட்கார்றாங்க. உட்கார்ந்தவொடனே தடப்படலாம் என்ன செய்யுது? விருந்து நடக்குது. விருந்து நடக்கிறப்ப என்ன வருது? விருந்து நடக்குன்னா ஆடு, சின்ன ஆடு, நல்ல ருசியா இருக்கிற ஆட்டை என்ன செஞ்சாங்க? பிடிச்சி வச்சு என்ன செஞ்சாங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து ஏற்பாடு பண்ணி எல்லாம் உட்கார்ந்தாச்சு. சுப்ராவில் மலக்கும் உட்கார்ந்துட்டாங்க. தட்டை பக்கத்துல வச்சு சாப்பிடுங்கன்னா ஒருத்தர் கூட என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க? சாப்பிட மாட்டேங்கிறாங்க. மெல்லமா சொன்னாங்க, நாங்க பூரா மலக்குண்டாங்க, நாங்க மீகாயில் இஸ்ராஃபீல் வந்திருக்கிறோம்டாங்க, நாங்க மலக்கா, நீங்க மனித தோற்றத்துல வந்துருங்க? ஆமா, மனித தோற்றத்துல தான் வந்திருக்கிறேன். நாங்க எதுக்காக வேண்டி வந்திருக்கிறீங்க? நாளைக்கு காலையில லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நல்லது புரியுதா? ஹூதுல அல்லாஹ் சொல்கிறான், லூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கிறோம். போகிற வழியில அல்லாஹ் தஆலா உங்களுக்கு செய்தி சொல்லிட்டு போக சொன்னான். என்ன செய்தி? எனக்கு என்ன செய்தி? இல்ல, உங்களுக்கு இஸ்ஹாக்னு ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்க போகுது. எத்தனை வயசு இப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? 85 வயசு. எத்தனை வயசு? உங்களுக்கு இஸ்ஹாக்னு குழந்தை பிறக்க போகுது. உள்ளுக்குள்ள இருந்து சார் ராமையார் சொன்னாங்க, முடி பூரா நிறைஞ்சு போச்சு, தோல் பூரா சுருங்கி போச்சு, எங்களுக்கு குழந்தை பிறக்க போகுதா? என்ன கேட்டாங்க? அல்லாஹ் குர்ஆன்ல அழகா பதிவு செய்யறாங்க. முடி பூரா நிறைச்சு போச்சு, தோல் பூரா சுருங்கி போச்சு, எங்களுக்கு போய் குழந்தை பிறக்க போதா? கால கதாலிக்கு, ஆமாமா அது உண்மைதான், இன்னஹு ஹுவல் ஹக்கீமுல் அலீம், அவனால முடியுமான்னா என்ன சொன்னாங்க? அவனால முடியும். தோல் நிறைச்சு போச்சு, முடி நிறைச்சு போச்சுங்கிறதுக்காண்டி குழந்தை பிறக்காது நீங்க நினைச்சாதீங்க. யாருக்கு சக்தி இருக்குது? அல்லாஹுக்கு சக்தி இருக்குது. இந்த செய்தியை சொல்லிட்டு போகிறதுக்கு தான் நாங்க என்ன செஞ்சோம்? வந்திருக்கிறோம். விருந்து சாப்பிட்றதுக்காண்டி வரல. எங்கெங்க போக போறீங்க? லூத் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய கூட்டத்தை அழிக்கிறதுக்காக அப்படி போறோம். எப்போ அழிக்க போறீங்க? சுபுஹ் நேரத்தில் அழிக்க போகிறோம். சுபுஹ் நேரத்தில் அலைஸ கரீபுன், இந்த சுபுஹ் ரொம்ப பக்கத்தில் இருக்கு, அவ்வளவுதான். அல்லாஹ் நானா முன்ன என்ன செய்வான்? அழிச்சு முடிச்சிருவான். சொல்ற செய்தி புரியுது? எதுக்கு நான் சொல்ல வரேன்டா, விருந்தாளிகளை பற்றி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செய்தியை பார்க்கறதுனா நிறைய நேரம் என்ன செய்யலாம்? பேசிக்கிட்டே போகலாம். இன்னும் ஒரே ஒரு செய்தி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விருந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. கண் எல்லாம் உள்ளுக்குள்ள போய் புருவத்தினுடைய முடிகள் எல்லாம் தொங்குற மாதிரி தோலெல்லாம் சுருங்கி போய் என்ன செய்யறாரு? ஒரு ஆள் வந்து உட்கார்றாரு விருந்துல. அவரால் எதையுமே எடுத்து சாப்பிட கூட முடியல. இவர் என்ன சாப்பிட போறாரேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மெல்லமா அவருடைய புருவ முடியெல்லாம் தூக்கிட்டு, கண் தெரியுதுங்களா, நான் என்ன சாப்பாடு வச்சிருக்கேன்னு தெரியுதுங்களா அப்படின்னு என்ன செய்யறாங்க? மெல்லமா கேட்குறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாம் தெரியுதுன்றார். அவர் என்ன சொன்னாரு? எல்லாம் எனக்கு தெரியுதுன்னு சொன்னார். நீண்ட நேரம் என்ன செய்வார்? சாப்பிடுன்னு பார்த்தா சாப்பிடவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, என்ன சாப்பிடாம உட்கார்ந்துருக்கிறீங்க? நான் சாப்பிட்றதுக்கு வரல, உங்க ரூஹை வாங்கிட்டு வந்திருக்கிற மலக்குல் மௌத்துண்டா. உங்க ரூஹை வாங்கிட்டு போறதுக்கு வேண்டி வந்திருக்கிற மலக்குல் மௌத். அல்லாஹ்
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இப்போவே வாங்கிக்கோங்க. என்னங்க மறுக்கிறவரா? இல்லை கொஞ்ச நேரம் போய் வீட்டில் எல்லாம் செல்லாம் சொல்லிட்டு வந்துருக்கேன்னு சொல்ல போகிறாங்க. இப்போவே வாங்கிக்கோங்க. யா ஐயஹன் நஃப்சுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிக ராலியத்தம் மர்தியா. இப்போவே வாங்கிக்கோங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து அந்த மலக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்நிலைக்கு பிரியப்பட்ட காரியங்கள்லேயே உயர்வானது ஏழைகளுக்கு உணவு கொடுக்கறது, விருந்தாளிகளுக்கு உபசரிக்கிறது. அந்த விருந்தாளியாக அல்லாஹ் தஆலா உங்கள் சமூகத்திற்கு வர சொல்லி அல்லாஹ் எங்களுக்கு என்ன செஞ்சான்? உத்தரவு கொடுத்தான்னு சொன்னாங்க அந்த மலக்குல் மௌத் இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம். சொல்ல வர்ற செய்தி என்ன தெரியுமா? வத்தஹதல்லாஹு இப்ராஹிம ஹலீலா. அல்லாஹ் தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹலீலாக தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்னங்க? வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பட்டத்தை எவ்வளவு இலகுவாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பெற்றிருக்காங்க பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்களேன். நாம் நினைக்கிறோம் என்னங்க இது ஒரு சாதாரணமானதில்லை. அல்லாஹ்வுடைய பிரியமான அமல்ல ஒரு அமல் என்னதுங்க தெரியுமா? ஏழைகளுக்கு உணவு கொடுப்பது. ஒரே ஒரு செய்தியோட நான் தஃப்சீரை முடிக்கிறேன். கௌசுல் ஆலம் முஹீதீன் அப்துல் காதர் ஜீலானி சொல்லுவாங்க, உலகத்தில் எல்லா அமலையும் செஞ்சுட்டேன், செய்யாத அமலே என் லிஸ்ட்டில் கிடையாது. அல்லாஹ் தஆலா என்னென்னலாம் அமல் சொல்லியிருக்கிறானோ எல்லா அமலையும் என்ன செஞ்சுட்டேன்? நான் செஞ்சுட்டேன். ஆனால் செஞ்ச அமல்லையே எனக்கு அல்லாஹ்வுடைய பொருத்தம் ரொம்ப சீக்கிரமாக கிடைச்சது எதில் தெரியுமா? எங்க அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்கு தான் நாங்கள் வணங்குறோம். இது ஒரு பாடம் தானே. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காண்டி வணங்குறேன். எனக்கு ரொம்ப சீக்கிரமா அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைச்சது எதுக்கு தெரியுமா? ஏழைகளுக்கு உணவு கொடுக்குற போது தான் அல்லாஹ்வுடைய பொருத்தம் எனக்கு ரொம்ப சீக்கிரமா கிடைச்சிச்சுல்ல. சொல்றது புரியுதுங்களா? அப்ப ஹலீலன்கிற வார்த்தைக்கு தகுதியானவர் யாருங்க? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு சொல்லுவாங்க முஃபஸ்ஸிரீன்கள். அப்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், அப்ப தீனை ஈமானை ஏற்றுக்கொள்கிறார், அந்த ஈமானை உபூதியத் என்கிற அடிப்படையில் அழகுபடுத்துகிறார். அதே நேரத்திலே அவர் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறாரோ இவரை விட மார்க்கத்தை தீனை அழகுபடுத்தியவர் யாராவது இருக்க முடியுமா நினைக்கிறான் அல்லாஹ் தஆலா கேட்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா சொல்றான், வலில்லாஹி மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானத்தில் இருக்கிறதும் பூமியில் இருக்கிறது யாருக்கு தான் சொந்தம்? அல்லாஹுக்கு தான் சொந்தம். வகான அல்லாஹு பிகுல்லி ஷைஇன் முஹீதா. ஒவ்வொரு வஸ்துக்களும் அல்லாஹ்வுடைய சமூகத்தையே சூழ்ந்ததாக இருக்குதுன்னு என்ன செய்யறான்? அல்லாஹ் தஆலா சொல்லி காண்பிக்கிறான். அப்ப எல்லா நேரத்திலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் ஈமான அழகுபடுத்துறது நம்மளுடைய வேலை. அழகுபடுத்துவோமா? இன்ஷா அல்லாஹ். ட்ரெஸ் அழகா போட்டிருக்கிறோம், தொப்பி அழகா போட்டிருக்கிறோம், எல்லாம் அழகா போட்டிருக்கிறோம். கல்வி மட்டும் அழகாம இல்லாம இருந்தா எப்படிங்க? என்னங்க அன்னைக்கு வாழ்ந்த சூஃபிகளும் நாதாக்களும் நல்லோர்களும் என்ன செஞ்சாங்க? சட்டையெல்லாம் அழுக்காத்தான் போட்டிருந்தாங்க, தொப்பியெல்லாம் அழுக்காத்தான் இருந்துச்சு, ஆனா கல்பு சுத்தமா இருந்துச்சு. அதனாலதான் உள்ளுக்குள்ள வர்றவர் யாரு, வெளியே போறவர் யாருங்கிறது இங்க உட்கார்ந்துட்டு என்ன செஞ்சாங்க? அல்லாஹு தஆலா அப்பேற்பட்ட அழகுபடுத்துகிற விளங்கி கொள்ளுகிற தௌஃபீக் அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹ்ரதாவா பி ஹக்கி சய்யிதினா வாலி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சென்ற வாரத்தில் பரிசு கொடுக்காதவங்க கொஞ்சம் அப்படியே கை தூக்குனீங்கன்னா நல்லாயிருக்கும். பரீட்சை எழுதி பரிசு வராதவங்க, ஜான் முகமது அப்படின்னு சொன்னவங்க வந்திருக்காங்களா? ஜான் முகமது வரல. ஜாஃபர் அலி வந்தீங்களா? போன வாரம் வரல. அவங்களுக்கு ஒரு டைரி. கமால் சலாஹுத்தீன், ஷாஹுல் ஹமீத். அவ்வளோ இந்த வாரம் முடிச்சிடணும். ஏ ராஃபி, நீங்க அப்துல் ரஹ்மான். பரீட்சை எழுதி நீங்க நோட்டு பரிசு வாங்காதவங்க, இது ஆறுதல் பரிசு எல்லாம் என்ன பரிசுங்க? அன்பு பரிசு. அன்பு பரிசு வாங்காதவங்க யாரா இருந்தா என்ன செய்யுங்க? நீங்க கை தூக்கிடுங்க. அப்படி உங்களுக்கு ஒரு கால் இப்ப நீங்க வரலைன்றாலும் அப்துல் ரஹீம் பாய் பொறுப்பு. யாருமே கை தூக்கலைங்க. அவங்க பேரு அப்துல் காசிம். முகமது அலி ஜின்னா, எஸ்எம் பஷீர் அஹமத், தமீம் அன்சாரி. அதான் கேட்டேன், கை தூக்கலாம்ல. பரீட்சை எழுதி வரலைன்னா கை தூக்கும் கொஞ்சம். முகமது ஃபாரூக். வேற யார் இருக்கீங்களா?
முகமது ஐயூப், நீங்கள் வாங்கிட்டீங்களா உங்கள் பேர்? மீரா மொய்தீன், மீரா மொய்தீன், மீரா மொய்தீன், மீரா மொய்தீன், முகமது இக்பாலா, நீங்கள் வாங்கினீங்களா? அப்போ கொடுத்துருங்க. அதை தான் நான் கேட்குறேன் திரும்ப திரும்பவும். ஒரு சின்ன கை மட்டும் தூக்குங்க. பரீட்சை எழுதி போன வாரம் வந்து கலந்துக்காம அந்த அன்பு பரிசு வாங்காத இருந்தவங்க கை தூக்குங்க. மீரா மொய்தீன் யார் வந்திருக்கீங்களா? இல்லை. சரி, இங்கே ஷாகுல் ஹமீத் பாய் வந்து முதல் பரிசு 9 பேர்ல அவங்க ஒருத்தவங்க, நம்முடைய சங்கைக்குரிய செக்ரட்டரி அவர்கள். நாரே தக்பீர். அல்ஹம்துலில்லாஹ். இதில் இன்னும் பேர் மீரா மொய்தீன்கிறவங்க அவங்க பேரவே காணும். இன்னும் 3 பேர் ஃபஸ்ட்டு பரிசு வாங்கினவங்களே 3 பேர் வராமல் இருக்கிறாங்க. அப்படி பரீட்சை எழுதி வராமல் இருக்கவங்க அப்துல் ரஹீம் பாய்ட்டு அதுக்கு உண்டான அன்பு பரிசை என்ன செய்யுங்க, வாங்கிக்கிங்க. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாங்க. இன்னும் 4 பேர் வரலையே. லக்கல் ஹம்து வலக்க ஷுக்ரு யா ரப்பி யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ரப்பனா ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما مضى يا واسع الكرم. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோர்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு ஓதி கொடுத்த உஸ்தாத்மாருடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ் எந்த நோக்கத்திற்காக வேண்டி இங்கே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் அந்த நோக்கத்தை எங்களுக்கு நீ பரிபூர்ணமாக ஆக்கி தந்தருள்வாயாக. யா அல்லாஹ் ஈமானை அழகுபடுத்துகிற நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதற்குண்டான பக்குவத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதற்குண்டான தௌஃபீக்கை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அதற்குண்டான சந்தர்ப்பத்தை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. சதாவும் உன்னுடைய அடிமை என்ற எண்ணத்தோடே வாழ்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. நலவும் கெட்டதும் உன் புறத்திலிருந்து ஏற்படுகிறது. எதை நீ செய்தாலும் எங்களுடைய நலவுக்காக மட்டுமே நீ செய்வாய் என்ற உயர்ந்த ஈமானை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. உயர்ந்த ஈமானை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. உன்னுடைய ரிலாவை முழுவதுமாக கபூல் செய்வதற்கு எங்களுக்கு நீ தௌஃபீக் செய்வாயாக. அல்லாஹ் நாங்கள் மரணிக்கிற போது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற திருக்கலிமாவை வாய் நிறைய சொல்லி மௌத்தாகிற உயர்ந்த நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. அல்லாஹ் ஒழுவோடு மௌத்தாக நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. பள்ளியிலே மௌத்தாக நசீபை எங்களுக்கு நீ தந்தருள்வாயாக. வாழுகிற காலத்தினுடைய அந்த கடைசி நிமிடத்தை மிக மிக சிறப்பானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. மிக மிக சாலிகானதாக ஆக்கி தந்தருள்வாயாக. அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பதற்குண்டான எந்த விதமான உத்தரவும் இல்லாமல் நிறைய கற்பனைகளோடு இந்த துனியாவிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் எங்களை நீ மன்னித்துக் கொள்வாயாக. எங்களை நீ கபூல் செய்தருள்வாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன் நார். வ ஸல்லல்லாஹு தஆலா வ ஸல்லம அலா கைரி ஹல்கிஹி சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம்.